கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரி யாவருக்கும் அருமையான இந்த காலை பொழுதிலே கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துதலை உங்கள் யாவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். முதலாவது இந்த இடத்துல இன்றைக்கி ஆக்சுவலி சப்ஜெக்ட் நான் கிடையாது, அன்பு சகோதரர் விக்டர் அவர் தான் இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்டு. அன்பு சகோதரர் மூப்பர் மீட்டிங் போயிட்டு வந்ததுனால அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, எனக்கு ஒன்று தூக்க கலக்கம், ரெண்டாவது சப்ஜெக்டும் ரொம்ப ஆழமாக தியானிக்க முடியலை, அதனால் தயவுசெய்து இந்த ஒரு வாரம் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி அவர் கேட்டதுனால வேறு வழி இல்லாமல் இன்றைக்கி என்ன பண்ணுறேன்னா, நான் இந்த இடத்துல இந்த சப்ஜெக்ட் பேசக்கூடிய ஒரு சூழல் வந்திருக்குதுங்கிறத சபையாருக்கு என்ன பண்ணிடுறேன்னா இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேன். ஸோ தேவனுடைய பெரிதான கிருபை இன்றும் கூட நாம் அவருடைய மகத்துவமுள்ள வார்த்தைகளை தியானிக்கும்படியாகவும் நம்முடைய பிதாவாகிய தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். அதற்காக நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக நன்றிகளையும் துதிகளையும் ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்துக்கொண்டு நாம் இந்த பாடத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். சகோதரர் அறிவித்த வண்ணமாக நாம் பார்க்க இருக்கிறதான பாடத்தினுடைய தலைப்பு வேறுங்கிற ஒரு தலைப்பின் கீழாக நாம் இன்று ஒரு சத்திய பாடத்தை சற்று தியானிக்கலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களை, ஸோ வேறுன்னு சொன்ன உடனே நமக்கு ஞாபகத்துக்கு வரக்கூடிய விஷயம் எதுன்னா, ஒரு மரத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு வாழ்வாதாரங்கிற ஒரு விஷயம் பார்க்குறோம். இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தில் தேவனுடைய படைப்புகள் நிறைய இருக்குது, விதவிதமாக படைச்சிருக்கிறாரு. வானமண்டலங்களில், ஆகாய விரிவுகளில், பூமியில், இப்படி நிறைய அவருடைய படைப்புகள் இருந்தாலும் கூட அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, ஒவ்வொரு படைப்புக்கும் தேவன் வச்சிருக்கக்கூடியதுக்கு வாழ்வாதாரங்கிற ஒரு விஷயம் இருக்குது. உதாரணத்துக்கு மரத்துக்கு எப்படி வேறு இருக்குதோ அதே போல் ஒவ்வொரு படைப்புகளுக்கும் தேவன் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா ஒரு வாழ்வாதாரம், இந்த வாழ்வாதாரம் இருந்தால் தான் இந்த ஜீவி என்ன ஆகும், இந்த பூமியில் நிலைத்திருக்க முடியும் அல்லது வாழ முடியுங்கிற ஒரு விஷயத்தை என்ன பண்ணியிருக்காருன்னா தேவன் முன்குறித்து அதை அவங்கவுங்களுக்கு தேவை ஏற்றபடி தேவன் அவருடைய தெய்வீக திட்டத்தில் வச்சிருக்கிறார். இப்போ உதாரணத்துக்கு ஒரு மீனை எடுத்துக்கிட்டோம்னா அந்த மீன் வாழ்வாதாரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி. அந்த தண்ணியில் எந்த அளவுக்கு அந்த மீன் நிலைச்சிருக்குதோ அந்த அளவுக்கு அந்த மீனுடைய ஜீவிதம் என்ன ஆகும்னா கூட்டிகிட்டே போகும். இப்படி ஒவ்வொரு விதத்துக்கும், உதாரணத்துக்கு ஒரு படிப்பை கூட நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு கல்வி எடுத்துக்கிட்டோம்னா அந்த கல்விக்கு வாழ்வாதாரம் எதுதான், ஒரு படிப்பு வாழ்வாதாரம் எதுதான், அந்த கல்வி தான். அந்த கல்வியை சார்ந்து எந்த அளவுக்கு நம்ம இருக்கிறோமோ அந்த கல்வியினுடைய ஆழமான அந்த ஒரு அறிவு நமக்குள்ள என்ன ஆகும்னா போகும். இப்படி ஒவ்வொரு காரியங்களுக்கும் என்னென்னு பார்க்குறோம்னா வாழ்வாதாரங்கிறது ஒவ்வொரு விஷயங்களுக்கும் முக்கியம். இப்போ கேள்வி என்னென்னா, இதில் நம்முடைய வாழ்வாதாரம் என்ன? ஒரு புது சிஷ்யாக நம்ம உலகத்தான் அல்ல, நாம் ஒரு புது சிஷ்டி, தேவனுடைய பிள்ளைகள். அப்படி தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்முடைய வாழ்வாதாரம் என்னங்கிறது தான் இந்த வேறுங்கிற ஒரு பாடத்திலிருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கற்றுக்கொள்ள போகிறோங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். இப்போ இந்த மரத்தை பற்றி நம்ம சில விஷயங்களை பார்க்கலாம். உதாரணத்துக்கு புல் பூண்டுகளானாலும் சரி, செடி கொடிகளானாலும் சரி, மரங்கள் ஆனாலும் சரி, எல்லாத்துக்குமே எது ஒரு வாழ்வாதாரமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய வேர். அப்போ எதன் அடிப்படையில் வேறு ஆதாரமாக இருக்குன்னா அந்த வேறு தான் அந்த மரத்துக்கு என்ன கொடுக்கக்கூடியதுன்னா ஒரு பலத்தை கொடுக்கக்கூடியது, ஒரு சக்தியை கொடுக்கக்கூடியது, ஒரு காய் கொடுக்கக்கூடியது, ஒரு பூ காய் கனி எல்லாமே கொடுக்கக்கூடியதனுடைய சாராம்சமே இங்கே தான் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த மரத்தினுடைய வேரில் தான் இருக்குது. ஒரு வேர் அந்த வேர் கெட்டு போச்சுன்னா அதால் என்ன பண்ண முடியாதுன்னா நல்ல நற்கனிகளையோ தேவையான எதையுமே அந்த மரத்திலிருந்து நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா எதிர்பார்க்க முடியாதுங்கிறத நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம்னா புரிஞ்சுக்கலாம். அப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நீர் இல்லைன்னா ஒரு மரம் என்ன ஆகாது, அதனால் எந்த பலனும் யாருக்கும் என்ன பண்ண முடியாதுன்னா கிடைக்காதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த மரத்தை பற்றி சில விஷயங்களை நம்ம என்ன பண்ணலாம்னா பார்க்கலாம். பாருங்கள், ரொம்ப முக்கியமான விஷயம் வேரின் முக்கியத்துவங்கிறத பார்க்கும்போது, வேர் கண்ணுக்கு தெரியாது, ஆனால் அதன் வேலை மிகப்பெரியது. உண்மைதானே? அது பூமிக்குள்ளே இருக்குது, அதனுடைய வேலை மிகப்பெரியது. ஆனால் அது என்ன ஆகுதுன்னா மனுஷனுடைய கண்ணுக்கு என்ன ஆகாது, தெரியாது. அடுத்து பார்த்தீங்கன்னா மரத்தின் பெருபகுதி தலைக்கு மேலே தான் இருக்கும், கொஞ்சோல வேறு மட்டும்தான் எங்கே இருக்குன்னா பூமிக்குள்ளே இருக்கும். இதுதான் ஒரு மரத்தினுடைய சாராம்சம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆனால் மரத்தின் உண்மையான பலம் தரைக்கடியில் இருக்கும் வேரில் தான் மறைந்திருக்கிறது. அதுதான் தீர்மானிக்க, அந்த மரத்தினுடைய உறுதி என்ன பண்ணுதுன்னா தீர்மானிக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா வேறு ஆரோக்கியமாக இருந்தால் மரமும் எப்படி இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். அது நல்ல அதுலேருந்து வரக்கூடிய எல்லாமே நல்ல விஷயங்களாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வேறு மரத்தின் உயிர் நாடி. அதில் எப்படி கொடுத்துருக்குன்னா தண்ணீர் மற்றும் சத்துக்களை உறிஞ்சுகிறது. இது வேறு மண்ணிலிருந்து நீரையும் கனிம சத்துக்களையும் எடுத்து மரத்தின் அனைத்து பகுதிகளுக்கும் அனுப்புகிறது. எதுதான் பார்த்தீங்கன்னா இந்த வேறு தான். அடுத்து பார்த்தீங்கன்னா வேர் இல்லை என்றால் மரம் சில நாட்கள் என்ன ஆயிரும்,
வாடிவிடும். அதனுடைய நீர் சத்து இல்லாததுனால அந்த மரத்தினுடைய தன்மை எப்படி ஆயிருன்னா ஒரு பட்டு போகக்கூடிய ஒரு நிலைமைக்கு என்ன ஆயிருன்னா வந்துடும். இது ரெண்டாவது விஷயம். அடுத்த மூணாவது பார்த்தீங்கன்னா, வேரின் ஆழமே மரத்தின் உறுதியை என்ன பண்ணுது, நிர்ணயிக்கிறது. வேர் எந்த அளவுக்கு ஆழமாக போகுதோ, நல்லா புரிஞ்சுக்கலாம், பாடத்துக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். வேர் எந்த அளவுக்கு ஆழமாக போகுதோ அந்த அளவுக்கு என்ன செய்யுமா அது அந்த மரத்தினுடைய தன்மையை நிர்ணயிக்கிறது. அப்போ அங்கே எப்படி பார்க்கணும், ஆழமான வேரை கொண்ட மரங்கள் புயல், பலத்த காற்று, மழை போன்றவற்றையும் தாங்கி நிற்கும். அந்த புயலால் மழையால் அந்த மரத்தை என்ன பண்ண முடியாதுன்னா எதுவுமே பண்ணவே முடியாது. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஆழமில்லாத வேறு கொண்ட மரங்கள் எளிதில் என்ன ஆயிரும், நல்ல புயலுக்கு மழைக்கு மண் சரியும் போது இல்லை நல்ல ஓவராக புயல் அடிக்கும் போது என்ன ஆயிரும், ஒரு லிமிட் ஒரு 100 டிகிரிக்கு மேலே காற்று அடிக்கும்போது சுழற்சி அடிக்கும்போது என்ன ஆயிரும்னா சரிஞ்சிடும். இது மூணாவது விஷயம். அடுத்து பார்த்தீங்கன்னா, வேரின் நிலைப்பாடு வெளிப்புறத்தில் தெரிவதில்லை. வேரினுடைய வெளிப்பாடு முதல்ல பார்த்த மாதிரி என்ன ஆகுதுன்னா அது வெளிப்புறத்தில் தெரியாது. அது எங்கே தெரியும், பூமிக்கு அடியில் அந்த மரத்தினுடைய சாராம்சத்தை சார்ந்து தான் அது தெரியும்னு நம்ம பார்க்குறோம். அதான் பார்க்குறாரு. ஆனால் ஆழத்தில் அதன் மேலே அதிக செயல்பாடுகளை கொண்டது. அந்த மரத்துக்காக அது அதிக பிரயாசம் எடுத்து ஆழமாக போய் அதுக்கு தேவையான நீரூற்றுகளை எடுத்து அந்த மரத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா எது ப்ராசஸாக பண்ணிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த மரத்தினுடைய வேர். அந்த வேர் தான் அதுக்கு முக்கிய ஆழ்வாதாரங்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, தரை வறண்டிருந்தாலும் ஆழமான வேர்கள் கீழே இருக்கும் ஈரத்தை அடைந்து மரத்தை உயிருடன் வைத்திருக்கும். முடிஞ்ச வரைக்கும் என்ன ஆகும்னா போராடும். ஏன் போராடும்னா அந்த வேருடைய தன்மை இல்லைன்னா அந்த மரம் என்ன ஆகுதுன்னா கெட்டு போகும், இல்லைன்னா வாடிடும் நம்ம இந்த 4 பாயிண்டில் புரிச்சுக்கிறோம். அப்போ இந்த மரத்தை பற்றி 5வது ஒரு விஷயம் இருக்குது, முக்கியமான விஷயம் இருக்குது. அதை நம்ம இப்போ என்ன பண்ண போகிறது இல்லைன்னா பார்க்க போகிறோம். அப்போ ஒரு வேறு ஒரு மரத்துக்கு எந்த அளவு முக்கியமோ, ஒரு மீனை பார்த்தோம், ஒரு கல்வியை பார்த்தோம், ஒரு வேலையை எடுத்துக்கிட்டால், எதை எடுத்துக்கிட்டாலுமே ஒரு வாழ்வாதாரங்கிறது ஒரு படைப்புக்கு தேவன் முக்கியமாக அங்கே என்ன பண்ணியிருக்காருன்னா குறிச்சிட்டார். உதாரணத்துக்கு நம்ம சாப்பிடணும், அதுக்கு வாழ்வாதாரம் என்னதுங்க, வேலைக்கு போகணும். அப்போ வேலைக்கு போகாமல் நான் என்ன பண்ண முடியாது, சாப்பிட முடியாது. அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் தேவன் ஒரு முன் விஷயங்களை என்ன பண்ணியிருக்காரு, நல்லதான விஷயங்களை குறிச்சிருக்கிறாரு. அதை நம்ம எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்வாதாரத்துக்காக நம்ம அதை பிரயோஜனப்படுத்தி கொள்கிறோமோ அந்த அளவுக்கு அது என்ன சொன்னால் நமக்கு பிரயோஜனம். அதை தான் இந்த மரத்துக்கு உதாரணமாக நம்ம பார்த்தோம். அப்போது ஒரு மரத்தினுடைய தன்மையை தீர்மானிக்கக்கூடியதே எதுதான்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய வேர் தான். உதாரணம் ஆலமரம், அரச மரத்தை எடுத்துக்கலாம். எப்பேற்பட்ட புயல், எப்பேற்பட்ட இது அடித்தாலும் மழை வந்தாலும் அது என்ன ஆகாது, சாஞ்சோ அசைஞ்சோ போகாது. அந்த அளவுக்கு ஏன் அது உறுதியாக இருக்குன்னா அதனுடைய வேர் அந்த அளவுக்கு அது முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். அப்போ நம்ம இந்த மரத்தை குறித்து நம்ம பார்க்க வேண்டியதனுடைய வேலை என்ன. இப்போ உதாரணத்துக்கு புது சிசிக்குன்னு இப்படி ஏதாவது வாழ்வாதாரம் இருக்கா, புது சிசிக்குன்னு ஒரு வாழ்வாதாரம் இருக்குன்னா அந்த வாழ்வாதாரம் என்ன, சத்தியம், வேற கிறிஸ்து. ஒரு பதில் அதேசம் கிட்டத்தட்ட வந்துட்டு வேற நித்திய ஜீவன் அடைவது. இதுவும் கரெக்டான பாயிண்ட் தான். ஆனால் வாழ்வாதாரம் நமக்கு ஒன்று தான். அந்த வாழ்வாதாரத்தை நமக்கு தந்தவரை பிரதர் சொல்லிட்டார் யார், கிறிஸ்து. அதனுடைய கடைசி பாயிண்ட் நமக்கு கிடைக்கக்கூடியது என்னென்னா நித்திய ஜீவன். அதையும் பிரதர் என்ன பண்ணிட்டாருன்னா சொல்லிட்டார். ஆனால் அந்த வாழ்வாதாரம் என்ன, உதாரணத்துக்கு நான் பிரதர் சொன்ன பாயிண்ட் தான் இங்கே வருது. இந்த ஒரு பிக்சர் தான் எதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா ஒரு நியூ கிரியேஷனுக்கு என்னதுன்னா ஒரு உதாரணம். நியூ கிரியேஷனுக்குன்னு உதாரணம் போய் நம்ம கூகுளில் போய் சர்ச் பண்ணி ஒரு பிக்சர் கேட்டால் அது எப்படி தான் தரணும்னா இப்படி தான் தரும். அப்போ அது ரொம்ப ரொம்ப எதை தான் அடிப்படையாக கொண்டு தருதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மரம், அந்த மரத்துடைய வேரை சார்ந்து ஒரு விதை, அடுத்து அது முளைக்கிறது, அடுத்து ஒரு செடி ஆகிறது, அடுத்த நிலை அடைகிறது, அடுத்து ஒரு மரமாகிற அந்த நிலையை தான் புது சிக்கு ஒரு பிக்சராகவே என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கூகுளில் போய் நம்ம அடித்தோம்னா அது கொடுக்கும். அப்போ இது நமக்கு தந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அன்பு சகோதரர் சொன்னது போல் யார் தான், கிறிஸ்து தான். அதில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போ நம்ம பார்க்க போகிறது 4 வசனம். அந்த 4 வசனத்தை கொண்டு தான் நிறைய விஷயங்களை நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போனால் பார்க்க போகிறோம். அப்போ வசனம் வாசிக்கலாம் பாருங்க. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு. ஸோ இந்த வசனத்துக்கு அன்புக்குரிய சகோதர சகோதரே ஒரு ஆழமான புரிதல் இருக்குது. ஒரு ஆழமான அர்த்தம் என்ன இருக்குன்னா மற்றவங்களுக்கு யாருக்குமே கிடையாது. தேவனுடைய பிள்ளைகளாகி இந்த இடத்துல கூட்டி சேர்க்கப்பட்ட நமக்கு என்னென்னா இந்த வசனத்தில் ஒரு ஆழமான டீப்பான விஷயம் இருக்குது.
இப்போ நீங்கள் வசனத்தை நல்லா கவனிச்சிங்கன்னா, ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்கிற அநேகருக்கு யாரை தெரியும்? கர்த்தர் இயேசுவை தெரியும். ஆனால் அவங்க முறையான வகையில் அவர் என்ன பண்ணலை? ஏற்றுக்கொள்ளலை. அப்படின்னா வசனம் சொல்லுது, அவரை நீங்கள் ஏற்றுக்கொண்டபடியே. அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கிறவங்க ஏற்றுக்கொண்டபடி அல்லாமல் நாம் அவரை ஏதோ ஒரு வகையில் முக்கியத்துவப்படுத்தி நம்ம என்ன பண்ணுறோம்? அவரை நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கோம். ஒன்று. அடுத்து பார்த்தீங்கன்னா, அவருக்குள் ஏற்றுக்கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு சொல்லு. அப்போ அவரை நீங்கள் எப்படி ஏற்றுக்கொண்டீங்களோ, எதன் அடிப்படையில் ஏற்றுக்கொண்டீங்களோ, அடுத்து என்ன பண்ணணுமா? அவருக்குள் வேர்கொண்டு அவர் மேல் கட்டப்பட்டவர்களாக அவருக்குள் நடக்க வேண்டும்ங்கிறது இந்த வசனம் என்ன ஆகுதுன்னா நமக்கு சொல்லுது. அப்போ இந்த வசனத்தில் ஒரு 4 விஷயம் என்ன ஆகுதுன்னா வருது. அப்போ ஒரு விஷயம் கிளியர், பிரதர் சொன்ன மாதிரி வேறுங்கிறது யார் தான் நமக்கு உண்டு பண்ணவர்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்படின்னா அந்த உதாரணத்துக்கு அந்த வேறு எது? நமக்குள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உண்டு பண்ணின வேறு எது? எது? எஸ். ஸோ நல்லா புரிஞ்சுக்கலாம். ஒரு 4 கேள்வி போடணும் பாருங்க. அந்த வசனத்தில் உள்ள விஷயம்தான் இங்கே எப்படி வருதுன்னா, நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே ஒரு விஷயம், நல்லா புரிஞ்சுதான் ஒரு விஷயம். அடுத்து பார்த்தீங்கன்னா அவருக்குள் வேர் கொண்டவர்களாக 2வது விஷயம். அடுத்து பார்த்தீங்கன்னா அவர் மேல் கட்டப்பட்டவர்களாயும் 3வது விஷயம். அடுத்து பார்த்தீங்கன்னா அவருக்குள் நடந்து கொண்டுங்கிறது 4வது விஷயம். அப்போ இவை அனைத்தும் நமது வாழ்க்கை எதன் அடிப்படையில் நடப்பது, நடந்து கொண்டு இருக்கிறது, நடக்க போகிறது. நல்லா புரிஞ்சுக்கலாம். இது அனைத்துமே நம்முடைய தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில் எதன் அடிப்படையில் நடக்குதுன்னா, நடந்தது ஒரு நாள், இப்போ நடந்து கொண்டு இருக்கிறது, இப்போ நம்ம இருக்கிறோம், ஒரு நாள் என்ன ஆக போகுது, அது உறுதிப்பட நடக்க போகுதுங்கிற 3 விஷயத்தை கொடுக்கும்போது நம்ம நல்லா ஒரு விஷயம் பார்த்துருக்குறோம். தேவனுடைய தெய்வீக திட்டத்தில் தேவன் யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாருன்னா, இங்கே இல்லை இருக்கிற எல்லாருமே எதன் ஒரு அடிப்படையில் இந்த இடத்துல வந்து கூட்டி சேர்க்கப்பட்டு இருக்குங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். உதாரணத்துக்கு, நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே நம்ம எப்படி ஏற்றுக்கொண்டிருக்கிறோம்? பிரதர் சொன்னது விசுவாசம், கரெக்டு. எப்படி ஏற்றுக்கொண்டிருக்கிறோம்? சத்தியத்தின் நாமமாக. நல்லா யோசிங்க. ஏன்னா இந்த பதில் இந்த உலகத்தில் யாருக்கிட்டுமே என்ன பண்ண முடியாது. இந்த பதிலை உலகத்தில் யார்கிட்டையுமே எதிர்பார்க்க முடியாது. ஆனால் நம்மள்ட்ட என்ன பண்ணலாம்? எதிர்பார்க்கலாம். இதன் அடிப்படையில் தான் நம்ம எங்கே வந்து உட்கார்ந்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கோம். நீங்கள் சொன்னது ஏதேசம் எல்லா பாயிண்ட்டும் கரெக்டாக வந்துச்சு. ஆனால் இதோ என்னது அவ்வளோதான். அப்போ இங்கே என்ன விஷயம் நம்ம பார்க்குறோம்னா, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, இதுதான் இந்த இடத்துல கூட்டி சேர்க்கப்பட்டிருக்கிற புது சிஷ்யனுடைய வாழ்வாதாரம். நல்லா புரிஞ்சுக்கலாம். அந்த வாழ்வாதாரம் தான் எதுன்னு பார்த்தீங்கன்னா விசுவாசம். நான் சொல்ல வர்றது புரியுதா? நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, இது யார் சொன்ன வார்த்தை? பேதுரு. எத்தனை பேர்கிட்ட கேட்டாரு? யாராவது தக்க பதில் சொன்னாங்கன்னா இல்லை. அப்போ பேதுருட்ட கேட்கும்போது என்ன சொல்றாரு? பொதுவாக கேட்குறாரு, நீங்கள் யாருன்னு சொல்லுங்கப்பான்னு கேட்கும்போது 17 பேர் சொல்லலை. யார் மட்டும் சொன்னா? பேதுரு மட்டும் சொல்றாரு. அப்போ பேதுருக்கு ஆண்டவர் என்ன பதில் கொடுத்தாரு? மனுஷனும் மாம்சமும் உனக்கு இதை என்ன பண்ணல, வெளிப்படுத்தலை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவே உனக்கு இதை வெளிப்படுத்தினார். அப்போ கிறிஸ்துவை நமக்கு அறிமுகப்படுத்தினது யாரு? தேவன். தேவனை அறிமுகப்படுத்தினது கிறிஸ்து. நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ தேவனையும் கிறிஸ்துவையும் அறிக்கை பண்ணுறதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா தேவனுடைய பிள்ளைகளுக்கான வாழ்வாதாரம். நல்லா புரிஞ்சுக்கலாம். தேவனையும் கிறிஸ்துவையும் அறிக்கை பண்ணி விசுவாசிக்கிறவர்கள் தான் யாருன்னு எதுன்னு பார்த்தீங்கன்னா புது சிஷ்யனுடைய வாழ்வாதாரம். அந்த வாழ்வாதாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா விசுவாசம். இப்போ அப்படியே ஒவ்வொரு பாயிண்டாக போடுறோம் பாருங்க. விசுவாசத்தில் அவருக்குள் வேர் கொண்டவர்களாயும், கரெக்டாக வருதா? விசுவாசத்தில் அவருக்குள் வேர் கொண்டவர்களாயும், அடுத்தது விசுவாசத்தில் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாயும், அடுத்த பார்த்துங்க விசுவாசத்தில் அவருக்குள் நடந்து கொண்டு, கரெக்டாக வருதா? அப்போ நம்முடைய வாழ்க்கையினுடைய அடுத்த கட்ட ஜீவிதமே எதன் அடிப்படையில் தான் ப்ராசஸ் ஆக போகுதுன்னா விசுவாசம், விசுவாசம், விசுவாசம். இதை தான் எப்படி உறுதிப்படுத்தலாம்? தேவனுடைய ஆலயம் கட்டப்படுவது எதன் மேலே தான்? தேவனுடைய ஆலயம் கட்டப்படுவது எதன் மேலே தான்? விசுவாசத்தின் மேலே தான். என்ன விசுவாசம்? இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். அப்படியே இப்போ மாற்றி வாசிங்க, இந்த விசுவாசத்தின் மேல் என் சபையை கட்டுவேன். அப்போ கல்லுங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். எது?
பாறை அது ஒரு ஆழமான ஒரு விசுவாசத்தை குறிக்கக்கூடிய சாட்சி. அப்ப இந்த கல்லின் மேல் தான் கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, என்னுடைய தேவனுடைய சபையை கட்டுங்க. அப்ப நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இந்த விசுவாசத்தின் மேல் என் சபையை நான் என்ன பண்ணுவேன், கட்டுவேன். அன்புக்குரிய சகோதரர், இவ்வளவுதான். அப்போ ஒரு புது சிஷியனுடைய வாழ்வாதாரம் எதுன்னு பார்த்தோம்னா வேர். அந்த வேர் எதுன்னு பார்த்தீங்கன்னா விசுவாசம். அப்போ ஒரு மரத்திற்கு ஒரு 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 விதைக்கு ஆரம்பம் எதுன்னு பார்த்தீங்கன்னா வேர் தான். வேர் போட போட தான் அந்த விதை என்ன ஆகும், பலம் கொடுக்கும். பூமிக்கு மேலே அது ஒரு செடியாவோ கொடியாவோ மரங்களாவோ வருவதற்கு என்ன இருக்குன்னா ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்போ அந்த வேர் எந்த அளவுக்கு ஆழமாக போகுதோ அந்த அளவுக்கு அது எதில் பிரதிபலிப்பாக தெரியும்னு பார்த்தீங்கன்னா மரத்தில் பிரதிபலிப்பாக தெரியும். அதனுடைய வாழ்வாதாரம் கொண்டு அது வாழுங்கிறத நம்ம பார்த்தோம். அப்போ இந்த இடத்துல அடுத்த ஸ்டேஜ், இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துட்டா நம்முடைய வாழ்வாதாரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா எது, வேர், விசுவாசம். இந்த இடத்துல நம்ம வந்து இருக்கிறதுக்கு என்ன காரணம், அதுவும் எதுதான், விசுவாசம் தான். வசனம் வாசி ஒரு, அதாவது பாருங்க, ஒரு சபையாராக சகோதர சகோதரிகளாக இந்த இடத்தில் அமர்ந்திருப்பது எதனால்னு பார்த்தீங்கன்னா விசுவாச விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ ஒரு ஒரு விஷயம் நமக்கு கரெக்டாக புரியுதா? அப்போ இந்த இடத்துல நம்ம சேர்க்கப்பட்டிருக்கோம். உலகத்தில் எத்தனை பேர் இருந்தாலும் கூட அவங்களெல்லாம் வகைப்படுத்தாமல் இந்த இடத்துல இருக்கிற நாம எதன் அடிப்படையில் தான் வந்து இருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துன்னு நம்ம அவரை ஏற்றுக்கொண்டு தேவனை அந்த இடத்துல அங்கீகரிக்கும் போது நம்ம யாரா மாற்றப்படுறோம், யாரா மாற்றப்படுறோம், நீதிமானாக மாற்றப்படுறோம். அப்போ இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் யாருங்க, புரியுதா? அப்போ நீதிங்கிற ஒரு விஷயம் இல்லை. அதாவது விசுவாசங்கிறது அர்ப்பணிப்பில் தான் தேவன் நம்மளை எதுவாகவே முன்குறிக்கிறாருன்னா நீதிமானாக என்ன பண்ணுறாருன்னா முன்குறி. இப்போ நம்ம இங்கே எதை பற்றி பார்க்க போகிறது இல்லைன்னா நீதியை பற்றி என்ன பண்ண போகிறதில்ல, பார்க்க போகிறதில்ல. அப்போ முக்கியமான கேள்வின்னா இந்த விசுவாசம் நமக்குள்ளே எப்படி உருவானதுங்கிறது தான் கேள்வி. இந்த விசுவாசம் நமக்குள்ள எப்படி உருவானுங்கிறது தான் கேள்வி. பார்த்தோம் அதுக்கும் சில விஷயங்கள். உதாரணத்துக்கு விசுவாசங்களுடைய அடிப்படையை நம்முடைய மூத்த சகோதரர் எப்படி கொடுக்குறாருன்னா தேவனையும் குமாரனையும் எந்த அளவுக்கு நம்ம அறிகிறோமோ, நல்லா புரிஞ்சுக்கோங்க, தேவனையும் குமாரனையும் எந்த அளவுக்கு நம்ம அறிகிறோமோ அதுதான் என்னது, விசுவாசத்தினுடைய வளர்ச்சி. அப்போ எந்த அளவுக்கு நம்ம தேவனையும் குமாரனை அறிகிற அறிவில் வளர்றோமோ, வசனம் நமக்கு ஞாபகம் இருக்கும், யோவான் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்போ இங்க வசனம் என்ன பார்க்குறோம்னா எபேசியர் 2:6 வாசிங்க சிஸ்டர். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 6வது வசனம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. அப்ப இங்க நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கலாம். விசுவாசம் விசுவாசம் இங்க பெருமடிக்கிறதுக்கு நமக்கு என்ன இல்லை, விசுவாசம் விசுவாசம் இங்க பெருமடிக்கிறது நமக்கு என்ன இல்லை, எந்த தகுதியும் கிடையாது. அப்ப வசனம் என்ன சொல்லிட்டுனா கிருபையினாலே தேவன் ஏதோ நம்ம மேல இரக்கம் வச்சு அந்த கிருபையினாலே நம்மளை என்ன ஆக்கியிருக்காராம்னா விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கு. அப்போ தன்னுடைய குமாரனை தந்ததுனால, அவரை நம்ம ஏற்றுக்கொண்டதுனால தேவன் எப்படி ஒரு வாய்ப்புக்குள்ளே நம்மளை கொண்டு வர்றாருன்னா விசுவாசத்தின் மூலமாக ரட்சிப்புக்குள்ளான ஒரு வாய்ப்புக்குள்ளே தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னா நம்மளை கொண்டு வந்திருக்கிறாரு. அதை தான் சீமன் பேதுரு என்ன சொன்னார்னா, நீர் ஜீவனுள்ள, சீமன் பேதுரு பிரதித்திரமாக நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அதுக்கு ஆண்டவர் என்ன சொன்னார், இயேசு அவனை நோக்கி, யோனான் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சம் ரத்தமும் இதை உனக்கு என்ன பண்ணல, வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவே உனக்கு இதை வெளிப்படுத்தணும். அப்போ இந்த இடத்துல நாம் வந்து இருக்கோம்னா அதுக்கு முழுக்க முழுக்க யார் மட்டும்தான் காரணம்னா நம்முடைய பிதாவாகிய தேவன். அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்குள்ள விசுவாசத்தை தந்தவரும் யார் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நம்முடைய பிதாவாகிய தேவன். அதை யார் மூலமாக தந்திருக்காருன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ எப்போ நம்ம அர்ப்பணிப்பின் ஜீவத்துக்குள்ளே நம்ம போகிறோமோ இங்கே ஒரு 3 விஷயம் பார்க்குறோம் பாருங்க. எப்படி கொடுத்துருக்காருன்னா கிருபை என்பது தேவனுடைய தெய்வீக தயவு. கிருபை என்பது தேவனுடைய தெய்வீக தயவு. அடுத்தது அது கிறிஸ்துவின் மூலம் வெளிப்படுத்தப்பட்ட தேவனுடைய கிருபை. அடுத்தது பார்த்தீங்கன்னா தேவனை அறியும் அறிவே ஒரு கிருபை. அந்த அறிவை விசுவாசத்தை வெளிப்படுத்த நிலைக்கு நம்மை அழைத்து செல்கிறது. அந்த அறிவு எங்கன்னா விசுவாசத்தில் நம்ம ஆழமாக ஊன்றதுக்கு பார்த்தோம் இல்லையா, ஒரு மரம் எந்த அளவுக்கு ஆழத்துக்குள்ளே வேறு ஆழமாக போகுதோ அந்த அளவுக்கு அந்த மரத்தினுடைய பலம் என்னாகும், உறுதியாகும்னு பார்க்குறோம். அதே போல்
எந்த அளவுக்கு தேவனையும் கிறிஸ்துவையும் அறிகிற அறிவை நம்ம அடைகிறோமோ எது பெருகும் நமக்குள்ள? விசுவாசங்கிறது ஆழமாக நமக்குள்ள என்ன ஆகும்னா பெருகும். அப்போ ஏன் நமக்குள்ள விசுவாசம் வரணுங்கிற ஒரு கேள்வி வருது. அதையும் குறித்து நம்ம என்ன பண்ணலாம்னா பின்னாடி நம்ம பார்க்குறோம். அப்போ அடுத்த சொல்றாரு, ரட்சிப்பு தேவனுடைய பரிசு, அவ்வளோதான். இதில் வேற எதுவுமே நம்ம இந்த இடத்துல வந்து இருக்கிறது தேவன் நமக்கு தந்த கிருபை, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அடுத்த சொல்ல, அதை நாம் விசுவாசத்தின் மூலம் பற்றி கொள்கிறோம். அவரை இருக நம்ம பற்றி கொள்ளும்போது அதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அடுத்து வளர்ச்சிக்குள்ளாக நம்ம போவோங்கிறத இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த விசுவாசத்தின் மூலமாக தான் நமக்கு எதுவும் கூட தந்திருக்காருன்னா அது வேண்டாம். இந்த ஒரு வசனத்தை மட்டும் வாசிங்க. லூக்கா 22:32. லூக்கா 22:32 நானும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாத படிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். அப்போ அடுத்தது தேவனுடைய பிள்ளைகளுக்கு எது ரொம்ப முக்கியம்னு பார்த்தோம்? விசுவாசம்னு பார்த்தோம். அப்போ தேவனுடைய பிள்ளைகளுக்கு சோதனைன்னு ஒன்று வந்தா எதில் மட்டும்தான் வரும்? வேற எதுலையாவது தேவன் சோதனை வைப்பாரா? வேற எதுலையாவது சோதனை வைப்பார்னு எங்க எதுவுமே கிடையாது, வசனமே கிடையாது. அப்போ எந்த அளவுக்கு நமக்கு விசுவாசங்கிறது முக்கியமோ அதில் நம்ம பெருக வளரணும். வளர வளர நம்முடைய தேவன் நமக்கு வைக்கக்கூடிய டெஸ்ட் எதில் மட்டும்தான் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விசுவாசத்தில் மட்டும்தான் இருக்கும். உதாரணம் பேதுரு எடுத்துக்கலாம். பேதுருக்கு எதில் மட்டும்தான் வச்சாரு? நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துன்னு சொன்னவரை இப்போ சாத்தான் கேட்குறான், அவனை என்ன பண்ணுங்க, என்கிட்ட கொடுங்க, அவனை நான் என்ன பண்ணணும்? சோதிக்கணும். அப்போ ஆண்டவர் என்ன சொன்னார்? உன் விசுவாசம் ஒளிந்து போய்விடாதபடிக்கு நான் உனக்காக என்ன பண்ணுறேன்? வேண்டிக் கொள்கிறேன். அப்போது சோதனை வருது. அதில் பேதுரு என்ன ஆகிட்டார்? விழுந்து போட்டார். என்ன சொன்னார்? அவர் யாருன்னே எனக்கு தெரியாது, சபிச்சும் தூஷணமும் செஞ்சார்னு வசனம் இருக்கு. அப்போ எந்த இடத்துல நம்ம ஒரு விசுவாசத்தில் உறுதிங்கிறத நாம் நினச்சிக்கிட்டு இருக்கோமோ, நாம் நம்பிட்டு இருக்கோமோ, அங்கே தான் தேவன் என்ன பண்ணுவார்னா நமக்கு சோதனை வைப்பார். ஒருவேளை அந்த சோதனையில் நம்ம ஜெயிச்சிட்டோம்னா சோதனை அடுத்து என்ன ஆகும்? இன்க்ரீட் ஆகி அடுத்த லெவலுக்கு என்ன ஆகும்? அப்போ வரக்கூடிய சோதனை எதில் மட்டும்தான் நமக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா விசுவாசத்தில் மட்டும்தான் சோதனை வரும். வேற எதுலையும் தேவன் என்ன பண்ண மாட்டார்னா ஒரு புது சிஷ்டியா அவருடைய பிள்ளைகளை என்ன பண்ண மாட்டார்னா சோதிக்க மாட்டாருங்கிறத பார்க்குறோம். அப்போ ஒரு வசனம் பார்த்தோம், கொலேசியர் 2:6 பார்த்தோம். இப்போ வாசிங்க கொலேசியர் 2:5 மற்றும் 7. கொலோசியர் 2:5 மற்றும் 7. உடலால் நான் உங்களோடு இல்லை என்றாலும் உள்ளத்தால் உங்களோடு இருந்து உங்கள் மத்தியில் இருக்கிற ஒழுங்கையும் கிறிஸ்துவின் மேல் நீங்கள் வைத்திருக்கிற உறுதியான விசுவாசத்தையும் பார்த்து சந்தோஷப்படுகிறேன். அப்படின்னா கொலேசியர் பட்டணத்தாருக்கு என்ன சொல்றாரு? நீங்கள் கிறிஸ்து மேல் கொண்டிருக்கிற பலமான விசுவாசத்தை குறித்து நான் என்ன பண்றேன்? சந்தோஷப்படுறேன். அப்போ எதை குறித்து தான் பவுல் பாராட்டுறாருன்னா, நீங்க எந்த அளவுக்கு அவர் மேல் ஆணித்தரமான விசுவாசம் கொண்டு இருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு அவங்க எப்படி இருப்பாங்க? சந்தோஷமா நிறைவா என்ன பண்ணுவாங்கன்னா இருப்பாங்க. ஒன்று. அடுத்தது, உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டபடியே அவரில் வேரூன்றியவர்களாகவும் அவர் மேல் கட்டப்படுகிறவர்களாகவும் விசுவாசத்தில் பலப்படுகிறவர்களாகவும் இருங்கள். கடவுளுக்கு எப்போதும் நன்றி சொல்லுங்கள். ஒரே விஷயம், அவரையும் தன் குமாரனையும் நமக்கு கிருபையாய் அறிய தந்த தேவனுக்கு எப்போதும் என்ன பண்ணணுமா? விசுவாசத்தில் உறுதியா இருந்து நம்முடைய வாழ்க்கையில சுற்றி நடப்ப எல்லாவற்றுக்கும் தேவனுக்கு நன்றி சொல்லிட்டு என்ன பண்ணணுமா? இது 5 மற்றும் 7 சொல்லக்கூடியதான விஷயம். அப்போ நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கலாம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நமக்கு விசுவாசம் என்னும் கிரியை ஊத்தினவரை யார் தான்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். எபிரேயர் 12:1 பார்க்குறோம். நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கினவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை. அப்போ நம்முடைய வாழ்க்கையில விசுவாசத்தை துவக்கினவர் யார் தான் பார்த்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். எப்படி? பிதாவாகிய தேவனை நமக்கு அறிய செய்தது. அதுதான் நம்முடைய விசுவாசம். இவரே சர்வ சிருஷ்டிகர், இவரின்றி ஒரு தேவன் இந்த உலகத்தில் என்ன ஆகாது? கிடையவே கிடையாதுன்னு தான் அந்த ஒரு ஆழமான விசுவாசம். இப்போ ஒரு மரமானது எதை நம்பி இருக்கிறதுனா வேறு, அதே போல ஒரு புது சிருஷ்டி எதை சார்ந்து இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எதை சார்ந்து? விசுவாசத்தை சார்ந்து இருக்குது. அப்போ அந்த விசுவாசம் எதன் அடிப்படையில் யாரையே எப்போதும் கண்ணோக்கி பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு பார்த்தோம்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவரே பின்பற்றி நம்ம போயிட்டு இருக்கணும். அடுத்த என்ன ஒரு கேள்வி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மகா பரிசுத்தமான விஷயம் யாரை தான் சார்ந்திருக்கணும்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை. எத்தனை %? ஒரு 10 விசுவாசத்தில் ஒரு 10 இல்லை ஒரு 20, எவ்வளோ % நம்ம இருக்கலாம்? இல்லை, நீங்கள் சொன்னால் கரெக்டாக இருக்கும். சொல்லுங்கள்.
விசுவாசத்தில் எத்தனை அளவுக்கு நம்ம கிட்ட தேவன் எதிர்பார்க்கிறார் சொல்லுங்க. நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கலாம். கேரக்டரில் 100% தேவன் நம்மள்கிட்ட எதிர்பார்க்க மாட்டார். ஒழுக்க விஷயத்தில் 100% நம்மள்கிட்ட தேவன் எதிர்பார்க்க மாட்டார். தவறுற விஷயத்தில் 100% நம்ம சரியாகணும் தேவன் நம்மளால முடியாது. அதெல்லாம் இதை எதையுமே தேவன் 100% எதிர்பார்க்க மாட்டார். ஆனால் விசுவாசத்தில் நல்லா புரிஞ்சுக்கோங்க, விசுவாசத்தில் 100% தேவன் எதிர்பார்ப்பார்னா எதிர்பார்ப்பார். அதில் காம்ப்ரமைஸே கிடையாது. ஏன் கிடையாது? கடுகளவு விசுவாசம் உனக்கு குறைஞ்சினாலே நம்ம என்ன கொடுக்க முடியாது? என்ன கொடுக்க முடியாது? தேவன் எதிர்பார்க்குற கிரியையில் நம்ம காமிக்க முடியாது. அப்போ நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கலாம். கேரக்டர் வாய்ஸாக தேவன் நம்மகிட்ட குறைய பரிபூர்ணமாக எதிர்பார்க்கறதில்ல. இந்த விழுந்து போன மாம்ச சரீரத்திலேருந்து எந்த விஷயத்தையுமே தேவன் நம்மகிட்ட 100% எதிர்பார்க்க போகிறது கிடையாது. ஆனால் எதில் எதிர்பார்ப்போம்? நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்மள்கிட்ட அவர் முழுமையாக எதிர்பார்க்குற விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, தேவனையும் கிறிஸ்துவையும் சார்ந்து வாழ்கிற விசுவாசத்தில் என்ன பண்ணுவாருன்னா அதான் பார்க்கும். கடுகளவு விசுவாசம் குறைந்தாலும் அது அவிசுவாசமாயிரும். கடுகளவு விசுவாசம் குறைந்தாலும் அது எப்படி மாறிடுதுன்னா அவிசுவாசமாக மாறிடும். அப்போ நல்ல ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம், கேள்வியாகவே கேட்டுக்கலாம். எப்படின்னா, கிறிஸ்து தேவனை சார்ந்து வாழ்ந்தது போல தேவனை முழுமையாக சார்ந்து நம்மளால் அவர் காண்பித்த மாதிரி கிரியையில் காமிக்க முடியுமானா கண்டிப்பாக நம்மளால் முடியாது. அன்பில் குறைவு இருக்கும், சாந்தத்தில் குறைவு இருக்கும், சமாதானத்தில் குறைவு இருக்கும், எல்லாத்துலேயும் குறைவு இருந்துட்டாலும் கூட தேவன் நம்மள்கிட்ட எதிர்பார்க்கறது இந்த இடத்துல, அதாவது நம்முடைய ஹார்ட் இண்டக்ஷனில் கொண்டிருக்கக்கூடிய விசுவாசத்தில் என்ன பார்க்குறாருன்னா என்ன பார்க்குறாரு? வளர்ச்சியை எதிர்பார்க்குறாரு. ஏன் விசுவாசத்தில் தேவன் வளர்ச்சியை எதிர்பார்க்குறார்? ஏன் தேவன் விசுவாசத்தில் வளர்ச்சியை எதிர்பார்க்குறார்? ஏன்னா விழுந்து போன மாம்சம், திரும்ப சொல்கிறேன், விழுந்து போன மாம்சத்தில் தேவன் எதையுமே பர்ஃபெக்ஷனாக பரிபூர்ணமாக நம்மள்கிட்ட எதிர்பார்க்க மாட்டோம். நான் மட்டும் யாரும் நம்மளால் அதை என்ன பண்ணவும் முடியாது, காமிக்கவும் முடியாது. ஆனால் விசுவாசத்தில் தேவன் என்ன பண்ணுறாருன்னா, நீ என் மேலேயும் என் மகன் மேலேயும் பரிபூர்ணமான விசுவாசத்தில் நீ வாழ்ந்தியன்னா இந்த உலகத்தில் இந்த பூமியில் நம்மளால் எதுவுமே செய்ய முடியும். சொல்லுவார்கள் அத்தி பூமியில் கடுகளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்துன்னா அந்த மலையை பார்த்து பெருமை அது எங்கே போகும்? சமுத்திரத்தில் போய் அது என்ன ஆகும்? இவ்வளோ. அப்போ கடுகளவு விசுவாசம் இருந்தாலும் அது எப்படி இருக்கணுமாம்னா உறுதியாக இருக்கணும். உறுதியாக இருந்தால் நம்மளால் அந்த கிரியைகளை என்ன பண்ண முடியும்? செய்ய முடியும். அப்போ விசுவாசங்கிறது தேவன் ஏன் இந்த அளவுக்கு நம்மள்கிட்ட எதிர்பார்க்குறார்? வசனம் வாசிக்கலாம் பாருங்க. யோவான் 14:12. யோவான் 14:12. என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். வசனம் என்ன சொல்லுது? அப்படியே ஆட் ஆகுதா? என்னை விசுவாசிக்கிறவன் என்ன சொல்றார்? என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான். அவர் என்ன கிரியெல்லாம் செஞ்சார்? இயேசு கிறிஸ்து கிரியை செஞ்சாரு. எதன் அடிப்படையில் செஞ்சார்? தேவனை சார்ந்து தேவன் எல்லாம் தேவன் என்ன பண்ணியிருக்காரு என் வாழ்க்கையில அனுமதிச்சிருக்கிறாருங்கிற ஒரு விஷயத்தை விசுவாசத்தோட முன் வச்சு எல்லாத்துக்கும் என்ன பண்ணாருன்னா தன்னை முழுமையாக என்ன பண்ணாரு? அர்ப்பணிச்சார். அதான் சொல்றாரு, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியை மாத்திரமல்ல இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளை செய்வான்னா செய்ய முடியுமா? முடியாதா? அப்ப அதுக்கு நமக்கு என்ன தேவை? புரியுதா? அப்ப தேவன் மேலும் கிறிஸ்து மேலும் கொண்ட விசுவாசமான வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு வளர்ச்சி அடையுதோ, மெருகூட்டப்படுதோ, நம்மளால என்ன முடியும்னு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாருன்னா, நான் செய்கிற கிரியை மாத்திரமல்ல அதுக்கு மேலான கிரியை உங்களால் என்ன பண்ண முடியும்? செய்ய முடியும். அப்படின்னா அந்த கிரியை என்ன கிரியை? இப்போ உதாரணத்துக்கு ஒரு இடத்துல நான் இப்போ என்ன எடுத்துக்கோங்க, நான் பொறுமையாக இருக்க வேண்டிய ஒரு சூழல் அவசியம்னு தேவன் எதிர்பார்க்குறாரு. ஆனால் அந்த இடத்துல என்னால் பொறுமையாக என்ன பண்ண முடியல, இருக்க முடியலை. இப்போ தேவன் என்ன பண்ணுவார்? நான் வச்சிருக்கிற விசுவாசத்தை என்ன பண்ணுவார்? சோதிப்பார். உண்மையா இல்லையா? அப்படிதான் தேவன் நம்மகிட்ட எதை எதிர்பார்க்கிறாருன்னா கிரியைகளை என்ன பண்றாரு? எதிர்பார்க்கிறார். எந்த அளவுக்கு நாம விசுவாசத்துல உறுதியா இருக்கிறவர்களாக நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோமோ தேவன் எதிர்பார்க்கக்கூடிய கிரியைகளை நம்மளால செய்ய முடியும். உதாரணத்துக்கு வசனம் வாசிச்சுட்டு அது பதில் போலாம் பாருங்க. 1 பேதுரு 1:7.
1 பேதுரு 1:7 அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அப்படின்னா அழிந்து போகிற பொன் எப்படி அக்கினியினால சோதிக்கப்படுதோ அதே போல தேவன் எதை மட்டும்தான் சோதிக்கிறாரு? எதை மட்டும்தான் சோதிக்கிறாரு? அன்பை என்ன பண்ண மாட்டாரு? சோதிக்க மாட்டாரு. சாந்தத்தை என்ன பண்ண மாட்டாரு? சோதிக்க மாட்டாரு. சமாதானத்தை என்ன பண்ண மாட்டாரு? சோதிக்க மாட்டாரு. இங்க எதையுமே ஆவியின் கனிகளை தேவன் நம்மகிட்ட என்ன பண்ண மாட்டாரு? சோதிக்க மாட்டாரு. ஆனா அதை காட்டுறோமா இல்லையாங்கிறது தான் எதுல டெஸ்ட் வைப்பார்னா விசுவாசத்துல என்ன பண்ணுவாரு? டெஸ்ட் வைப்பார். அப்ப விசுவாசத்துல நமக்கு டெஸ்ட் வைக்கும்போது நம்ம காமிச்சிட்டோம்னா அந்த டெஸ்ட்ல நம்ம என்ன பண்றோம்? பாஸ் ஆகிறோம். ஒருவேளை அந்த இடத்துல நமக்கு டெஸ்ட்டை நம்ம ஃபெயில் ஆயிட்டோம்னா அந்த இடத்துல என்ன ஆயிட்டோம்? விசுவாசத்துல குறைச்சல். மீண்டும் என்ன பண்ணணும்? மீண்டும் அடுத்த சொல்ற நீதிமான் 7 தடவை என்ன பண்ணுவான்? விழுவான். மீண்டும் எது பண்ணுவோம்? அப்ப எந்த அளவுக்கு நமக்குள்ள தேவனை சார்ந்தும் கிறிஸ்துவை சார்ந்தும் விசுவாசம் இருக்குதோ விழ விழ நம்ம என்ன பண்ணுவோம்னா எழுந்துகிட்டே இருப்போம். அதுல எந்த மாற்றம் இருக்கும் தெரியாது. ஆனா இல தேவன் எதை எதிர்பார்ப்பாருன்னா கனி 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 கொடுத்தா டெஸ்ட் அப்கிரேட் ஆகும். கனி கொடுக்கலன்னா விழுந்த இடத்துல திரும்ப 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 நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம்னா விழுந்துக்கிட்டே இருப்போம். அந்த கனி கொடுக்குற வரைக்கும் நம்ம விழுந்துட்டு தான் இருப்போம். ஸோ இதுதான் தேவன் செய்கிறதான முக்கியமான கிரியை. அப்போ இதை குறித்து இதை நிரூபித்தால் தான் நம்ம எதை அடைய முடியும்னா விசுவாச சோதனையில நான் நிரூபிக்கப்பட்டு தேவன் எதிர்பார்க்கிற கிரியையை நான் காமிச்சாதான் நம்மளால எதை உறுதிப்படுத்த முடியும்னா வசனம் சொல்லுது பாருங்க. 1 பேதுரு 1:9 அதே இதுல 1 பேதுரு 1:9 உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். என்ன சொல்றாரு? விசுவாசத்துல எந்த அளவு உறுதியா இருக்கிறோம்னா எதை ரட்சித்துக் கொள்ளலாமா? உங்கள் ஆத்ம ரட்சிப்பை அடைய முடியும். அதான் சொல்ற விசுவாசத்தின் பலனாகிய ஆத்ம ரட்சிப்பை என்ன பண்ணுவீங்க? அடைகிறீர்கள். அதை ERV போட்டிருக்கோம். படிக்க இங்க படிக்க. உங்கள் விசுவாசம் ஒரு குறிக்கோளை உடையது, இறுதியில் உங்கள் ஆத்ம ரட்சிப்பாகிய நற்பலனை பெறுவீர்கள். என்ன சொல்றாரு? உங்கள் விசுவாசம் ஒரு குறிக்கோளை உடையது. என்ன குறிக்கோள்? ஒரு மரத்துக்கு வேறு என்ன எதுக்கு அடையாளம்? அது விதைக்கப்பட்டு வேருந்தி அடுத்து செடியாகி அடுத்த ஒரு குறிப்பிட்ட அளவு பெருசாகி அடுத்து என்ன மரம் ஆகும்போது அது எதை வளர வாய்ப்பு இருக்கு? ஒரு நற்பலன்கள் அதுக்கு நமக்கு தர்றதுக்கு என்ன இருக்குன்னா வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி எங்க சொல்றாரு, உங்கள் விசுவாசம் ஒரு குறிக்கோளை உடையது, இறுதியில் உங்கள் ஆத்ம ரட்சிப்பின் நற்பலனை. அப்போ நம்முடைய வாழ்க்கையில எது உறுதி உறுதி உறுதிங்கிற விஷயங்களை வசனம் நமக்கு வெளிப்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா தேவன் மேலையும் கிறிஸ்து மேலையும் நாம வைத்து வாழக்கூடியதான வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில நம்ம உறுதியா இருந்தோம்னா ஆத்ம ரட்சிப்பை நம்மளால என்ன பண்ண முடியுமாம்னா உறுதிப்படுத்த முடியும். இப்போ நம்ம ஒரு 5 விஷயம் இந்த விசுவாசத்தை பத்தி ஒரு 5 விஷயத்தை மட்டும் பார்த்து என்ன பண்ணிடலாம்னா பாடத்தம். அப்போ ஒரு விஷயம் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கலாம். எப்படி ஒரு மரத்துக்கு வேர் முக்கியமோ அதே போல ஒரு புது சிருஷ்டிக்கு எது முக்கியம்னு பார்த்தீங்கன்னா விசுவாசங்கிறது முக்கியம். விசுவாசத்துல எந்த அளவு வளர்ச்சி அடைகிறோமோ தேவன் எதிர்பார்க்கிற கனிகளை யார் கொடுக்க முடியும்? ஒரு புது சிருஷ்டி கொடுக்க முடியுங்கிறத பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணலாம்னு பார்க்கணும். அப்போ நம்ம இப்போ பார்க்க போகிறது ஒரு 5 பாயிண்ட். முதல் பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா விசுவாசம்னா முதல்ல என்ன? விசுவாசம்னா முதல்ல என்ன? 1. அடுத்து ஏன் நாம் விசுவாசத்தோட வாழ வேண்டும்ங்கிறது 2வது விஷயம். அடுத்து பார்த்தீங்கன்னா விசுவாசம் ஒரு குணாதிசயமாங்கிறது 3வது விஷயம். அடுத்தது ஏன் நம்முடைய விசுவாசத்துக்கு சோதனை வருது. அடுத்தது ஏன் நாம விசுவாசத்துல ஜெயம் கொள்ள வேண்டும். இந்த 5 விஷயத்தை நம்ம பார்த்துட்டோம்னா அன்புக்குரிய சகோதர சகோதரிலே தேவன் ஏதோ இந்த நாளிலும் கூட நமக்கு தர இருக்கிறதுனா ஒரு சத்திய பாடத்தை நம்ம என்ன பண்ணிக்கலாம் புரிஞ்சு அதை கேட்ட கிரியைகளை கூட நம்ம காமிக்க என்ன பண்ணலாம்னா பிரயாசப்படலாங்கிறதா இதனுடைய. அப்போ முதல் விஷயம் விசுவாசம் என்றால் என்னன்னு பார்க்கும்போது நமக்கு தெளிவாக தெரியும். எபிரேயர் 11:1 விசுவாசம் என்பது எதிர்பார்க்கிற காரியங்கள் நிச்சயம் நடக்கும் என்ற உறுதியாக நம்புவதாகும். இதை நான் NTW டிரான்ஸ்லேஷனில் போட்டிருக்கேன். உறுதியாகும். அடுத்து சொல்றாரு, அடுத்தது பார்க்க முடியாத காரியங்கள் நிஜமானவை என்பதுக்கு தெளிவான அத்தாட்சியை பார்ப்பதாகும். அப்போ நம்ம இன்னைக்கு எதையுமே தேவன் நமக்கு தருவார். நம்ம வானத்து நட்சத்திரம், நாம தான் உலகத்தை ஆசீர்வதிக்க போகிறோம், நாம தான் கிறிஸ்துவின் சபை, இப்படி எல்லாம் நமக்கு வேதத்தில் வார்த்தைகளாக வெளிப்படுத்தியிருக்கிறாரு. அப்படி வார்த்தைகளாக வெளிப்படுத்திட்டாலும் கூட நம்ம அதை என்ன பண்ணியிருக்கோம்னா ஆமாம் இதுதான்
உண்மை தேவன் சொன்னது என்ன ஆகும் நடக்குங்கிறத காணாத விஷயத்த எழுத்தின் வாயிலாக நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா படித்து விசுவாசித்து கேட்ட சத்தியத்தின்படி நம்ம என்ன ஆகிட்டு இருக்கோம்னா வாழ்ந்துட்டு இருக்கோங்கிறது இந்த வசனத்தில் புரிஞ்சுக்கலாம். அப்போ இங்கே என்ன ஒரு விஷயம் 6th வால்யூமில் பார்க்குறோம்னா, நம்முடைய சிந்தையில் தேவனையும் அவருடைய வாக்குறுதிகளையும் செயல்படுத்தி அதை பயிற்சி செய்வதே விசுவாசமாகும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு புது சிஷ்டி நம்முடைய வாழ்க்கையில் தேவனையும் அவருடைய வாக்குறுதிகளையும் செயல்முறைப்படுத்தி அதை பயிற்சி செய்வதே விசுவாசம். உண்மையா இல்லையா? வேதத்தில் என்ன இருக்குங்கிறத தேடுறதே, அதாவது வேத ஆராய்ச்சின்னு சொல்கிறாங்க இல்லையா, கர்த்தருடைய வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள் சொல்வதற்கு நோக்கமே என்னதான்னா விசுவாசம்தான். எந்த அளவுக்கு நம்மளுடைய விசுவாசத்தில் நம்முடைய உறுதி இருக்குதோ அந்த அளவுக்கு நம்மளுடைய வேத ஆராய்ச்சி என்ன ஆகும்? பலப்படும். பலப்பட நம்ம என்ன ஆகும்? தேவனையும் கிறிஸ்துவும் அறிகிற அறிவில் என்ன ஆகும்? வளர்ச்சி அடைஞ்சிட்டே போகும். அப்போ இங்கே அடுத்து என்ன பார்க்குறோம்னா, இப்போ நம்ம இருக்கிறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு எப்படி புரிஞ்சுக்கலாம், கிறிஸ்துவனுடைய பள்ளியில் இருக்கிறோம். அப்படி கிறிஸ்துவனுடைய பள்ளியில் இருக்கிற நமக்கு இங்கே என்ன நடக்குதுன்னா, வசனம் இல்லை ஆர்டிக்கல். நம்முடைய இந்த பள்ளி படிப்பில் விசுவாசம் ஒரு முக்கியமான பாடமாக இருக்கிறது. இந்த விசுவாசத்தின் வழியாக நாம் தேவனுடையவர்களாகி அவருடைய பள்ளியில் சேர்ந்து வளர்ச்சியடைய வேண்டும். மேலும் நம்முடைய விசுவாசம் தேவனை அறியும் அறிவினால் மட்டுமே வளர்ச்சியடைய முடியும். என்ன சொல்றாரு? கிறிஸ்துவின் பள்ளியில் இருக்கிறோம். அப்படி கிறிஸ்துவின் பள்ளியில் இருக்கிற நமக்கு வாழ்வாதாரமே எதுதான் பார்த்தீங்கன்னா விசுவாசம் தான். அதுதான். அப்போ தேவனை எந்த அளவுக்கு நம்ம அறிய பிரயாசப்படுறோமோ, தேவனை குறித்து எந்த அளவுக்கு நம்ம தேடுறோமோ, நமக்குள்ள எது வளருமா? விசுவாசத்தில் வளர்ச்சி அடையும். அப்போ தேவனை அறிகிற அறிவு தான் என்னன்னு பார்த்தோம்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரி, நம்முடைய வாழ்வாதாரம். அந்த வாழ்வாதாரத்தை நம்ம எந்த அளவுக்கு தேடி தேடி அதை அடைகிறோமோ நம்ம விசுவாசத்தில் என்ன ஆகும்? உறுதிப்படுவோம். அப்படி உறுதிப்பட்டவர் தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஏன்னா நம்முடைய பள்ளியில் முதல் மாணவனே யார் தான்? நம்முடைய தலையாகிய இயேசு கிறிஸ்து தான். அப்போ இதை எப்படி நம்ம புரிந்து கொள்ளலாம்னா, தேவன் தந்த அறிவாற்றல் சார்ந்த உறுதி. உதாரணத்துக்கு எப்படி பாருங்க, நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை. அப்போ இங்கே வசனம் என்ன சொல்லுது? எந்த அளவுக்கு நீதியின் பக்கமும் நம்ம விசுவாசத்தில் உறுதியாக இருக்கிறோமோ நம்முடைய வாயினால் எது அறிக்கைப்படுது? ரட்சிப்புண்டாக அறிக்கை பண்ணப்படுது. அப்போ இதை தான் ரோமர் 10:10 நம்ம வசனம் என்டி டிரான்ஸ்லேஷனில் போட்டிருக்க படிங்க. இதை ஒன்றும் படிங்க. ரோமர் 10:10 ஒருவன் இருதயத்தில் விசுவாசிக்கும் போது கடவுளுக்கு முன்னால் நீதிமான் ஆகிறான், தன்னுடைய வாயினால் அறிவிக்கும் போது மீட்பு பெறுகிறான். அப்போ நல்ல ஒரு விஷயம் தெளிவாக சொல்லி, எந்த அளவுக்கு தேவனை அறிக்கை பண்றோமோ எதுல உறுதிப்படுவோம் முதல் சொல்றாருன்னா, நீதியில என்ன பண்ணுவோம்? உறுதிப்படுவோம். அதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய முதல் படிக்கட்டு. அந்த முதல் படிக்கட்டு தான் என்னன்னா, விசுவாசம் என்றால் என்னங்கிறதுனுடைய கேள்விக்கான பதில். காணாதவைகளை நோக்கி தேவன் தந்த வாக்குத்தத்தத்தின் பேர் நம்பிக்கை வைத்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நம்ம வாயினால் அறிக்கையிட்டு அதை சார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம்? வாழ்ந்துட்டு இருக்கோம், சத்தியம் சொல்லிட்டு இருக்கோம். இதுதான் உண்மை, இதெல்லாம் என்ன கிடையாது, பொய்ங்கிற ஒரு வெளிப்பாடை நம்மளுடைய வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்க பேர் தான் விசுவாசங்கிறத பார்த்தோம். இப்போ அடுத்தது 2வது விஷயம், ஏன் நம்ம விசுவாசத்தோடு வாழ வேணும்னு கேட்டால் நம்முடைய பலம். பதில் என்ன? ஏன் நம்ம விசுவாசத்தோடு வாழணும்னு கேட்டால் நம்முடைய பதில் என்ன? வேறு தெரிஞ்சதை சொல்லுங்க. உதாரணத்துக்கு இன்னைக்கு நான் இந்த பூமியில் ஜீவனோடு இருக்கேன்னா அதுக்கு யார் காரணம்? இன்னைக்கு நான் இந்த யார் தான்? அப்போ வசனம் சொல்லுங்க. இப்போ வசனம் ஏதாவது ஞாபகத்து வர பாருங்க. அவ்வளோதான். அப்போ என்ன சொல்லிட்டுன்னா, விசுவாசம் ஒவ்வொரு நாளும் நம்ம காலையில் எழும்புறதுலேருந்து நைட்டு தூங்குறது வரைக்கும், ஒருவேளை தேவனுக்கு சித்தமான அடுத்த நாள் காலையில் எழும்புறது வரைக்கும் எதுதான்னா நம்ம வாழ்க்கையில் உறுதிப்படணும்னா, நான் இன்னைக்கு எழும்புறது யாருடைய கிருபை? தேவன். இன்னைக்கு நான் எழும்பி உட்கார்ந்துருக்கேன்னா அதுக்கு யாருடைய கிருபை? தேவன். நான் வேலைக்கு போகிறேன்னா யாருடைய தயவு? தேவன். இன்னைக்கு நான் சம்பாதிச்சிருக்கேன்னா அது யாருக்கு காரணம்? தேவன். இன்னைக்கு தேவனுக்கான காரியங்களை எதையாவது நான் செஞ்சேன், இதுதான் விசுவாசம். நான் இன்னைக்கு உயிரோட இருக்கேன்னா, எழும்பி இருக்கோம்னா அதுக்கு யார் மட்டும்தான் காரணம்னா தேவன் மட்டும்தான் காரணம். அதான் சொல்றாரு, இந்த அனுதினமும் இந்த ஒரு விசுவாசம் இல்லாம அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையில யாருக்கு பிரியமா இருக்க முடியாதுன்னா தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது. அதான் வசனம் தெளிவா சொல்லுது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். எதுல? சின்ன சின்ன விஷயத்துல கூட
நமக்கு எதிராக ஒரு விஷயம் சம்பவிச்சாலும் கூட, எதிராக நடந்தாலும் கூட தேவன் அனுமதிக்கிறார். இதுதான் நம்முடைய என்ன பண்ணுமாம்னா, தேவன் எதிர்பார்க்குற விஷயத்த வெளிப்படுத்த உதவி பண்ணுங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இங்கே அதே 5th வால்யூமில் என்ன சொல்லியிருக்குன்னா, நானே வாசிக்கிறேன். ஒருவர் தேவன் மேல் உள்ள விசுவாசத்தையும் அவருடைய வாக்குத்தத்தங்களையும் தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்காமல், நல்லா புரிஞ்சுடுங்க, தேவனையும் அவருடைய வாக்குத்தத்தங்களையும் அவருடைய வாழ்க்கையில் கடைபிடிக்காமல் சரியான முறையில் அதை மேற்கொள்ளாமல் ஜெயிக்க என்ன பண்ண முடியாது? எதை ஜெயிக்க முடியாது? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். இந்த உலகத்தை நம்மளால் என்னவே பண்ண முடியாது, முதல்ல ஜெயிக்கவே முடியாது. அதான் சொல்றாரு, இதை தன்னுடைய வாழ்க்கையில் செயல்படுத்த வேண்டுமானால் அவைகளை முதலில் சரியாக என்ன பண்ணணும்? புரிந்து கொள்ளணும். அப்ப தேவனை எந்த அளவுக்கு நம்ம புரிந்து கொள்றோமோ, தேவனை எந்த அளவுக்கு அண்டி சேர்ந்து அனுதினமும் நம்ம வாழ்றோமோ, நாம சத்தியத்துல என்ன பண்ணோம்னு அன்புக்குரிய சகோதர சகோதரி வளர்ச்சி அடைவோங்கிறது தான் இதனுடைய விஷயம். அப்போ ஒரு விஷயத்தை தெளிவாக இன்னொன்று புரிஞ்சுக்கலாம். புது சிஷ்டி தேவனுக்கு பிரியமாக இருப்பது எப்படி என்பதில் என்ன பண்ணுமா? விழித்திருக்கும். ஒரு புது சிஷ்டி அனுதினமும் இன்னைக்கு நான் தேவனுக்கு பிரியமாக இருப்பது எப்படிங்கிற விஷயத்தில் என்ன பண்ணுமா? விழித்திருக்குமா? உண்மையா இல்லையா? இதுதான் யாருடைய வேலை? புது சிஷ்யனுடைய வேலை. புது சிஷ்யனுடைய பங்கும் இதுதான். இது புது சிஷ்டி கண்டிப்பாக என்ன ஆகும்னா செய்யணும்னு பார்க்குறோம். அப்போ வசனமும் நமக்கு சொல்லுது. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசி. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னை சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். புரியுதா? தேவன் மேல எந்த அளவுக்கு நம்ம விசுவாசம் கொண்டு அவரை அண்டி வாழ்றோமோ, வசனத்தை நமக்கு எப்படி கொடுக்குறாருன்னா, யோவான் கொடுக்குறாருன்னா, அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை. எப்படிப்பட்ட நம்பிக்கை? அவர் சொன்னா என்ன பண்ணுவார்? கண்டிப்பா செய்வார். அவர் ஏற்படுத்தினா அது எப்படி தான் இருக்கும்? சரியாக தான் இருக்குங்கிற அவரை நம்பி இருக்கிறாதான் வசனம் சொல்லுது. அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவனும் அவர் சுத்தமா உள்ளவராக இருக்கிறது போல தன்னை என்ன பண்ணுவான்? இதுக்கு அடிப்படை என்னதான்? இப்ப நான் என்னை சுத்தப்படுத்தி கொள்ளணும்னா அதுக்கு அடிப்படை எது கரெக்டா இருக்கணும்னு சொல்றாரு? விசுவாசம் கரெக்டா இருக்கும். அப்ப விசுவாசம் கரெக்டா இருந்தோம்னா அது என்னை பத்தியே யோசிக்கும், என்னை பற்றியே சிந்திக்கும். நான் கரெக்டா, நான் சரியா, நான் ஒழுங்கா இருக்குங்கிற விஷயத்த அது சரியாக சீர்தூக்கி என்ன பண்ணோம்னா அனுதினமும் பார்க்கும். அப்போ இதுக்கு பிரதர் என்ன இன்னொரு விஷயம் கொடுக்குறாருன்னா, தேவன் மேல் வைக்கும் விசுவாசம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. தேவன் மேல் வைக்கும் விசுவாசம் குருட்டாட்டமான எதையும் எளிதில் நம்பக்கூடியது அல்ல, கட்டுக்கடங்காத அனுமானங்களை அடிப்படையாக கொண்டிராமல். தேவன் சொல்லாத ஒரு விஷயத்த அந்த புது சிசு என்ன பண்ணாதுன்னா நம்பவே நம்பாது. ஏன் நம்பாது? அது தேவனை சார்ந்திருக்கு. தேவனை விசுவாசிக்கிறதுனால மற்ற எதையும் அது என்ன ஆகாது? அனுமானிக்காது, காது கொடுக்காது, நம்பாது. ஆனால் அடுத்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். தேவன் கொடுத்த அற்புதமான வாக்குத்தத்தங்கள் மேல் வைக்கும் உறுதியான நம்பிக்கையாகும். ஏன் அதெல்லாம் நம்பாதுன்னா, தேவன் கொடுத்திருக்க வாக்குத்தத்தமும் அவர் கொடுத்திருக்க நம்பிக்கை இதை விட பெருசு. இதுக்கு முன்னாடி மற்ற எந்த விஷயங்களும் ஒரு புது சிஷ்யனுடைய பார்வைக்கு ஒண்ணுமே கிடையாது. அதுதான் தேவன் மேல வைக்கக்கூடியதான ஆணித்தரமான விசுவாசங்கிறத பார்க்குறோம். அப்படி இப்படிப்பட்ட நம்பிக்கை இந்த உலகத்தில் பல்வேறு முயற்சிகளையும் மாம்சத்தையும் சாத்தானையும் ஜெயம் கொள்ள என்ன பண்ணுதான்? வழிவகுக்குது. என் தேவன் சொன்னதான் நடக்கும், அதுதான் உண்மைங்கிற விஷயத்தை நம்ம அடிப்படையாக கொண்டு வாழும்போது நம்மளால ஈஸியாக எதை ஜெயிக்க முடியும்னு சொல்லிட்டாருன்னா, மாம்சத்தையும் உலகத்தையும் சாத்தானை என்ன பண்ண முடியும்? சர்வ ஈஸியாக என்ன பண்ண முடியும்னா ஜெயிக்க முடியும். அதான் 3வது விஷயம் பார்க்குறோம். மேலும் விசுவாசத்தின் சரியான பாதையில் நடத்தி தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய உதவுகிறது. அப்போ விசுவாசத்தின் உறுதி அடுத்து நம்மளை எங்கே கொண்டு போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவதற்கு அது என்ன ஆகுனா விசுவாசமானது நம்மளை உந்தி தள்ளுது. அப்போ ஒரு விசுவாசம் எந்த அளவுக்கு நமக்கு முக்கியமோ, உலகத்தையும் மாம்சத்தையும் சாத்தானையும் ஜெயிக்க முடியும். தேவன் அவருடைய வார்த்தைகளுக்கு நம்மளை கீழ்ப்படியும் என்ன பண்ணுவார்னா வழி நடத்துவாருங்கிறத பார்க்குறோம். இது 2வது விஷயம். ஏன் நம்ம விசுவாசத்தோட வாழணுங்கிறது என்ன பார்த்தோன்னா, விசுவாசம் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு நம்மளால் என்ன பண்ண முடியாது? பிரியமாக இருக்கவே முடியாதுங்கிறது 2வது பாயிண்ட். இப்போ 3வது விஷயம், விசுவாசம் ஒரு குணாதிசயமா? எப்படி சொல்லுங்க குணாதிசயம்? ஸோ பார்த்துடலாம் எது கரெக்டாக இல்லையாங்கிறது நம்ம பார்க்கலாம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம்.
கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22வது வசனம். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம். இந்த வசனம் என்ன சொல்லுது? ஆவியின் கனி, கனிகள் அல்ல. நல்லா புரிஞ்சுக்கலாம். இதுக்குள்ளதான் எது வருது? விசுவாசம். 9 விஷயங்கள் சேர்ந்துதான் எது? ஆவியின் கனி. ஒரு விஷயம் அது எது கிடையாதுன்னா பன்மை கிடையாது. என்னது? ஒருமை. இதுக்குள்ளதான் எது வருது? அப்படி சொல்லிருங்க பாப்போம். அன்பு, சந்தோஷம், சமாதானம், தயவு, நற்குணம், விசுவாசம், இச்சையடக்கம், இது எல்லாமே வருது. இது எல்லாம் சேர்ந்தது தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா கனி. நல்லா புரிஞ்சுங்க. இது எல்லாம் சேர்ந்தது தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா கனி. உதாரணத்துக்கு நான் போடுறேன் பாருங்க. ஃபைட்டுங்கிறது விசுவாசம். அடுத்தது வி ஃபெல், இது நம்பிக்கை, நம்முடைய உறுதி, நங்கூரம். அடுத்தது ட்ரஸ்ட், முழு நம்பிக்கையை சார்ந்து. இதுக்கு எல்லாமே கங்காட நம்பர் என்னதான்னு பார்த்தீங்கன்னா எதுதான்? 41:02 தான். ஒரே அர்த்தம் தான், ஆனால் அதனுடைய புரிதல், அதனுடைய சாராம்சம் வித்தியாசப்படும். அடுத்து என்ன கொடுக்குறாரு? கான்ஃபிடன்ஸ், உறுதியான நம்பிக்கை. இது நடக்கும்னா நடக்கும்ங்கிற உறுதி. அடுத்து என்ன கொடுக்குறாரு? ஃபெய்த்ஃபுல்னஸ். அப்போ கலாத்தியர் 5:22 வரக்கூடிய விசுவாசம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபெய்த்ஃபுல்னஸ். அந்த ஆவியின் கனியில ஒரு கேரக்டர். அது என்னது? ஆவியின் கனியில கேரக்டர். அதான் கீழே பார்க்க முடியல. எது? ஃபிடெலிட்டி, அதாவது விசுவாசமாக இருப்பது, நம்பிக்கைக்குரிய தன்மை. அது என்ன பண்ணுதுன்னு அடையாளப்படுத்துது. உதாரணத்துக்கு பாருங்க, விசுவாசம் ஒரு குணநலம். என்னது? விசுவாசம் ஒரு குணநலம். அது எப்படி சொன்னா, தேவனுக்கு உண்மையாய், நிலைத்தவராய், விசுவாசம் உள்ளவராய் வாழக்கூடிய ஒரு அடிப்படை தன்மை, ஆரம்பம். அதாவது கனி கொடுக்கறதுக்கு என்னங்க? கனி கொடுக்கறதுக்கு எது ஆரம்பம்னு பார்த்தீங்கன்னா விசுவாசம். அடுத்து என்ன சொல்றாரு? கலாத்தியர் 5:22-23 ஆவியின் கனியில் வரும் விசுவாசம், கிரேக்க பிஸ்டஸ். என்ன சொல்றாருன்னா ஃபெய்த்ஃபுல்னஸ். அடுத்த கீழே பார்க்கணும், விசுவாசம் ஒரு கேரக்டரான. ஆமாம், அது என்னதான் கேரக்டரு. அது எதுக்கு முக்கியத்துவம்? அந்த கேரக்டருக்கு தேவன் நமக்கு தந்திருக்காருன்னா, தேவனை அறிகிற அறிவு என்னதான்? ஒரு கேரக்டர். அப்போ அது எதுக்கு அந்த கேரக்டர் பார்க்கணும்? நம்ம ஏற்கனவே பார்த்தோம்டா. உதாரணத்துக்கு, அதே நேரத்தில் அது மற்ற குணநலங்களை உருவாக்கும் அடிப்படை வேறும் வாழ்வை இயக்கும் உயர் நிலையும் ஆகும். நல்லா புரிஞ்சுனுங்க. மரத்தை பார்த்தோம் இல்லையா? மரத்துக்கு எது முக்கியம்? வேர் முக்கியம். ஏன் வேர் முக்கியம்? அங்கிருந்து தான் மரமே என்ன ஆகுது? உருவாகுது. மரத்துக்கு எந்தில் எது காய்க்குது? மரத்துக்கு எந்தில் என்ன காய்க்கும்? பூ பூத்து காய் காத்து கனி கொடுக்கும் இல்லையா? அப்போ அந்த வேரனுடைய எண்டு எதுங்க? கனி. நல்லா புரிஞ்சுடுங்க. அந்த வேரனுடைய எண்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா கனி. அப்போ விசுவாசத்தினுடைய எண்டு என்னங்க? பரிபூர்ணமான அன்பு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. விசுவாசத்தினுடைய துவக்கம் எண்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா பரிபூரணமான அன்பு. அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இதை ரீப்ரண்ட் 17:10 நம்ம வாசிக்கலாம் பாருங்க. வாசி. விசுவாசம் என்பது நம்பிக்கையோ அறிவோ மட்டுமல்ல, மாறாக நாம் பெற்ற அறிவை ஏற்றவாறு ஏற்ற சமயத்தில் பயன்படுத்த வேண்டும். இப்படிப்பட்ட விசுவாசம் நம்முடைய பழக்கத்தில் ஒரு பகுதியாகவும், நம்முடைய கிரியைகளுக்கு அடித்தளமாகவும், நம்மை ஆவிக்குரிய வளர்ச்சியில் ஊக்குவிக்க கூடியதாகவும் இருக்க வேண்டும். என்ன சொல்றாரு? நம்முடைய கிரியைகளுக்கு அடித்தளமாகவும், நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சியில் ஊக்குவிக்கக்கூடியதாகவும் இருக்க வேண்டும். அப்ப நல்லா புரிஞ்சுடுங்க. பேஸ்மெண்ட் சரியா இருந்தாலும் அங்க எது கரெக்டா வரும்? நல்லா புரிஞ்சுடுங்க. பேஸ்மெண்ட் தான் எது? வேறு. ஒரு பில்டிங்க்கு உறுதிப்படுத்துறது எது? பேஸ்மெண்ட். ஒரு மரத்தை உறுதிப்படுத்துறது எது? வேறு. ஒரு புது சிஷ்யை உறுதிப்படுத்துறது எது? விசுவாசம். இது உறுதியா இருந்தனா இங்க இருந்து என்ன உருவாகும்னு சொல்றாருன்னா, ஆவியின் கனிகள் என்ன ஆகும்? உருவாகும். இதை நம்ம எங்க பார்த்தா கிடைக்காதுன்னா, கலாத்தியர் 5:22-23 பார்த்தா கிடைக்காது. எங்க கிடைக்கும்? 1 பேதுருல கிடைக்கும். உங்கள் விசுவாசத்தோடைய தைரியத்தையும், தைரியத்தோடைய இச்சையடக்கத்தையும், இச்சையடக்கத்தோட அங்க கொடுத்துப்பாரு பேதுரு. கடைசி தான் எது வரும்? எது வரும்? அன்பு. அப்ப இந்த வளர்ச்சியின் அடிப்படையில் இன்னைக்கு நாம எல்லாரும் இருக்கிறோமான்னு கேட்டா இல்லை. காரணம், நம்மளால அது இன்னும் என்ன பண்ண முடியல. அநேகராலும் கொடுக்க முடியாது, சரியாகவும் தற்காலத்தில் கொடுக்க முடியாது. ஆனால் இதற்கான பிரயாசத்தின் ஒரு அடிப்படை தான் எதுன்னு பார்த்தீங்கன்னா விசுவாசம்.
அப்ப நம்முடைய வாழ்க்கையில விசுவாசத்துல அதான் கீழே பார்த்தேன், இதன் மூலமாக பரம அழைப்புக்கு பங்கு உள்ளவர்கள் இதில் சோர்வின்றி ஓடி அனைத்தையும் மேற்கொண்டு வெற்றிகரமாக முடியும் பரிந்து நிலை நிற்க நமக்கு உதவும் செய்யும். எது? விசுவாசம். அப்ப விசுவாசம் தான் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தேவன் எதிர்பார்க்கக்கூடிய கேரக்டரை வெளிப்படுத்தக்கூடிய பேஸ்மெண்ட். இந்த பேஸ்மெண்ட்ல முதல் ஆள் யாருங்க? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அடுத்தது அப்போஸ்தலர்கள், இன்னும் அநேக பரிசுத்தவான்கள் என்ன அந்த இடத்துக்கு இப்போ போயிருக்காங்க. அப்போ மரத்தை பற்றி நம்ம 4 பாயிண்ட் பார்த்தோம் இல்லையா? மரத்தை பற்றி 4 பாயிண்ட் பார்த்தோம் இல்லையா? 5வது பாயிண்ட் பின்னாடி பார்ப்போம்னு சொன்னோம் இல்லையா? இப்போ பார்க்கலாம் பாருங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, வேரின் தரமே கனியின் தருணத்தை என்ன ஆகுது? நிர்ணயிக்குது. உண்மையா இல்லையா? ஒரு வேரின் தரமே உதாரணத்துக்கு அந்த வேர் ஒரு நல்ல தண்ணியை எடுத்து கொடுக்கல, ஒரு நல்ல தண்ணி எடுத்து சுத்தமான நீர் எடுத்து கொடுக்கல, ஒரு காவா ஓரத்துலேயோ ஒரு செப்டி டேங்க் ஓரத்துலேயே நின்று என்ன ஆகிட்டு மோசமான தண்ணி அந்த வேர் உறிஞ்சிட்டு அந்த கனி நல்லா இருக்குமா? கனி நல்லா இருக்குமா? இருக்காது. அந்த கனியில் தன்மை மாறிடும். அப்போ தேவனை சார்ந்த விசுவாசம் எந்த அளவுக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் பிரதிபலிக்குதோ நம்மளால் என்ன கொடுக்க முடியுமா? நல்ல கனிகளை கொடுக்க முடியும். அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, நம்முடைய குறைபாடுகளுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தேவனை சார்ந்தும் கிறிஸ்துவை சார்ந்தும் இல்லாத நிலையினால தான் நம்ம எதிர்பார்க்க நேரத்தில் சாந்தத்தை காமிக்க முடியாதது, சமாதானத்தை காமிக்க முடியாதது, அன்பை காமிக்க முடியாதது. அது கண்டிப்பாக யாரால் முடியாதுன்னா தற்காலத்தில் அந்த வளர்ச்சியை முழுமையால் நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னு பார்க்குறோம்னா அடையுது. ஆனால் விசுவாசத்தில் எந்த அளவுக்கு உறுதி கொண்டவர்களாக இருந்தோமோ அவங்களால என்ன பண்ண முடியும்? விசுவாசத்தில் உறுதியாக இருந்தால் இந்த ஆவியின் கனிகளை காமிக்க முடியுமா முடியாதா? உதாரணம் யாரை சொல்லலாம்? இயேசு கிறிஸ்து. எதுக்கு எடுத்தாலும் இயேசு கிறிஸ்து சொல்ல முடியாது. சரி பார்க்கலாம். அப்போ இந்த பார்த்த விஷயம்தான் என்னன்னா, நல்லது, நல்ல வளர்ச்சி, நல்ல இலை, நல்ல கனி. கனி கெட்டிருந்தா பிரச்சனை எங்கே தான் இருக்கு? கனி கெட்டிருந்தா எங்கே தான் இருக்கு? வேரில் தான் இருக்கு. நம்மளால கனி ஒழுங்காக கொடுக்க முடியலைன்னா பிரச்சனை எங்கிட்ட தான் இருக்கு, என்கிட்ட தான் இருக்கு. நான் ஒருத்தட்ட அன்பு காமிக்கலைன்னா பிரச்சனை யார்கிட்ட மட்டும்தான் இருக்குன்னா என்கிட்ட இருக்கு. மற்றவங்கள்ட்ட யார்கிட்ட என்ன கிடையாது. அதான் பார்க்குறோம். அப்போ ஒருவேளை காமிக்கணும்னா என்ன செய்யணும்னா வசனம் சொல்லுது, வாசிங்க சார். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 20. யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 20வது வசனம். வீணான மனுஷனே, கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ? சரி, இங்க என்ன சொல்லிட்டாருன்னா கிரியையை முக்கியத்துவப்படுத்தி விசுவாசத்தை கொஞ்சம் இதாக்குன மாதிரி நம்ம அந்த வசனத்தை வாசிக்கும் போது என்ன ஆகுதுன்னா இருக்கு. இப்போ கேள்வி என்னன்னா, இங்க விசுவாசத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த வசனம் பேசப்பட்டிருக்கா, கிரியைக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த வசனம் பேசப்பட்டிருக்கா? எல்லாரும் கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா நல்லா இருக்கும். இந்த வசனம் கிரியைக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கா, விசுவாசத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கா? என்ன அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா தப்பு. இந்த வசனத்தில் கிரியைக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு நம்ம நினைச்சோம்னா தப்பு. அப்பங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? விளக்கத்தை பார்த்தோம். இந்த வீணான மனுஷனே என்ன விஷயத்தை பற்றி நம்ம புரிஞ்சுக்கலாம்னா, உதாரணத்துக்கு வீணான என்பதன் பொருள் வெறும் அகங்காரம் உள்ளவன் என்பதல்ல. இவர் ரொம்ப மோசம் அப்படி சொல்லலை அந்த வசனம். இங்கே என்ன சொல்ல வர்றாருன்னா, ஆவிக்குரிய விவேகம் இல்லாதவன், மூடன். ஆவிக்குரிய விவேகம் இல்லாத தன்மை. அதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? விசுவாசத்தில் உறுதி இல்லாத ஒரு தன்மைன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, என் இருதயத்தில் விசுவாசம் இருந்தால் போதும். நான் என்ன பண்ணுறேன்? தேவனை கிறிஸ்துவ என்ன பண்ணுறேன்? விசுவாசிக்கிறேன். அது என்ன பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அதையெல்லாம் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. எதில்? கிரியையில் காட்ட வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறோம். நான் சொல்ல வரது புரியுதா? அடுத்து பார்த்தீங்கன்னா, தேவன் விசுவாசத்தை வாழ்க்கையில் வெளிப்படுத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் என்பதை உணராதவர்கள் எதை வெளிப்படுத்த மாட்டாங்கன்னா கேரக்டர் வெளிப்படாது. அப்போ தேவன் முதல்ல எதிர்பார்க்கறது கேரக்டர் கிடையவே கிடையாது. தேவன் முதல்ல எதிர்பார்க்குறான விசுவாசத்தை எதிர்பார்க்குறாரு. இது உறுதியான தெரிஞ்சவொடனே அதில் என்ன பண்ணுவார்? டெஸ்ட் வைப்பார். டெஸ்ட் வைக்கும்போது நம்ம காமிக்க வேண்டியது, கொடுக்க வேண்டியது தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னதுங்க? ஆவியின். அதெல்லாம் கீழே சொல்றாரு, அறிவு இருக்கலாம், ஆனால் அதை நடைமுறைப்படுத்துவ செயல்பாடுகள் தான் என்ன இருக்கு? குறை இருக்கு. தேவன் அறிகிற அறிவு இருக்கு, ஆனால் அதுக்கு ஒரு சோதனை வரும்போது
நம்ம பிரதிபலிக்கக்கூடிய கேரக்டர் வாய்ஸாக நம்ம பிரதிபலிக்கக்கூடிய விஷயத்துல தான் நம்ம என்ன பண்ணுறோமாம்னா ஒவ்வொருத்தரும் தவறுறோம். வரக்கூடிய சோதனை எதுக்கு வருது, ஏன் வருதுங்கிறத நம்ம புரிந்து கொள்ள முடியாததுனால அந்த இடத்துல தேவன் எதிர்பார்க்குற கேரக்டர் நம்மளால என்ன பண்ண முடியல, வெளிப்படுத்த முடியல. அடுத்தது கொடுக்குறாருப்பாங்க, கிரியைகள் விசுவாசத்துக்கு மாற்றாக அல்ல. விசுவாசத்தை எடுத்து ஒரு ஓரத்தில் வச்சுட்டு கிரியை மட்டும் முன்ன நிற்கும், அது சரியில்லை. அப்போ என்ன விசுவாசத்தின் சான்றாக எது, கிரியை. நான் விசுவாசத்தில் உறுதியாக இருக்கிறேங்கிறதுடைய என்ன சொல்றது, நான் விசுவாசத்தில் உறுதியாக இருக்கிறேங்கிற வெளிப்பாடு தான் என்னென்னு சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம்னா ஆவியின் கனி. ஒருத்தர் அடித்தா வாங்கிட்டு நான் என் பாட்டுக்கு போயிட்டு இருக்கோம்னா நான் தேவனை சார்ந்தும் கிறிஸ்துவை சார்ந்தும் வாழ்கிறேன் என்பதை உறுதிப்படுத்துவது தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆவியின் கனி. அதான் அடுத்த கொடுக்குறாரு, ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தார், அந்த விசுவாசம் உள்ளத்தில் மட்டும் மறைந்திருக்கல. எங்க காமிச்சுவோம், மகனை எனக்கு தாப்பான காமிப்பா என்ன கொடுத்துட்டாரு, பலி கொடுக்கவே செஞ்சு உள்ளத்துல பலி கொடுத்துட்டாருன்னு வசனம். இதுதான் என்னங்க கிரிய. எதன் அடிப்படையில், தேவன் ஒருவேளை என் மகனை கொன்னா கூட பலியா எடுத்தா கூட மீண்டும் என்ன பண்ணுவார், ஜீவனோட தருவாருங்கிற விசுவாசம் தான் அவர் அந்த கிரியை என்ன பண்ண வச்சுது, காமிக்க வச்சுது. அந்த கிரியையில ஜெயிக்கவும் என்ன பண்ணுதுன்னா வச்சு. அப்ப இப்ப எது முக்கியம் பாருங்க, கிரியை. விசுவாசம் இல்லாம கிரியை நம்மளால என்ன பண்ண முடியாது. அப்ப ஆபிரகாம் ஜெயம் கொண்டதன் நோக்கம் என்னன்னா, அதான் கீழே பாத்தீங்கன்னா, தேவன் விசுவாசத்தை வாழ்க்கையில் வெளிப்படுத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் என்பதை உணராதவன். எப்படி தேவன் விசுவாசத்தை, என்கிட்ட இருக்க விசுவாசத்தை என் வாழ்க்கையில நான் பிரதிபலிக்கணுங்கிறத உணராதவங்க யாரு கிடையாதுன்னா புது சிசி கிடையாது. இதை காட்டுறது தான் நம்ம புது சிசி. அதான் முதலே பார்த்தோம் இல்லையா, உலகத்துல இருக்க வேற, இந்த இடத்துல இருக்கிற நாம யாருன்னா தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய புது சிருஷ்டி. அப்ப நமக்கு வாழ்வாதாரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா விசுவாசம். அதான் கீழே பார்க்குறோம், அந்த விசுவாசம் உள்ளத்தில் மட்டும் மறைந்திருக்கவில்லை. தேவன் கட்டளையிட்ட போது ஈசாக்கை பலியிட தயாரானார். அந்த கீழ்ப்படிதல் அவர் விசுவாசம் உண்மையா என்பதை உறுதிப்படுத்தியது. சர்டிஃபிகேட் என்ன பண்ணிட்டாரு. அப்போ அன்பானவர், கிரியை என்பது நாம் வாழும் ஆவிக்குரிய வாழ்க்கை சூழ்நிலைக்கு தக்கதாக வெளிப்படும். கிரியை என்பது நம்ம தேவன் மேல விசுவாசம் வச்சு வாழும்போது அந்தந்த வாழ்க்கைக்கு தக்கதாக என்ன ஆகும், வெளிப்படும். உதாரணத்துக்கு 3 பாயிண்ட் போடுறேன் பாருங்க. தேவனை நான் நேசிக்கிறேன்னு வைங்க. இப்போ நான் தேவனை நேசிக்கிறேன்னா அவருடைய வார்த்தைக்கு நான் என்ன பண்ணுவேன், ஒரு வசனத்தை எடுத்து வச்சு பேசுகிறோம்னா, ஆமாம் இந்த வசனம் சொல்கிறது என்னது உண்மை, இதை நான் என்ன பண்ணணும், கீழ்ப்படியும். இது தேவனை நம்புவது நம்ம பிரதிபலிக்கக்கூடிய கேரக்டர். அந்த இடத்துல என்ன ஆகிதான் ஆகணும், பேசாமல் இருந்தால் அவன் வேறு வழியே கிடையாது. அடுத்து சொல்லுவோம், சத்தியத்தை நான் விசுவாசிக்கிறேன், இதுதான் உண்மையான சத்தியம். இதை மிஞ்சி இந்த உலகத்தில் தேவன் வெளிப்படுத்த சத்தியம் இல்லைன்னு நம்ம விசுவாசிக்கிறோம்னா என்ன புரிஞ்சுக்கலாம், அதன்படி நான் வாழ என்ன பண்ணுவேன், முயற்சிப்பேன். அப்போ சத்தியங்கிறது விசுவாசம், வாழ முயற்சிப்பேங்கிறது நம்முடைய கேரக்டர், நம்ம வெளிப்படுத்தக்கூடிய விஷயங்கள், நம்ம காண்பிக்க வேண்டிய விஷயங்கள், நம்ம சொல்ல வேண்டிய விஷயங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா, அர்ப்பணித்தேன் என்றால் என் வாழ்க்கையில் அதன் அடையாளம் என்ன ஆகும், வெளிப்படும். ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் அர்ப்பணிக்கப்பட்டவன். அந்த அர்ப்பணிப்புனா என்னங்க, சாக்ரிஃபைஸ். சாக்ரிஃபைஸுங்கும் போது ஏதாவது ஒரு ரூபத்தில் நேரம், பொருள், ஏதாவது ஒரு வகையில் தேவனுக்காக என்ன பண்ணும் அது. இதை தான் இந்த 3 விஷயம் சொல்லுது. தேவனை நேசிக்கிறேன்னா ஏதாவது ஒரு வகையில் நான் என்ன பண்ண, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவேன். சத்தியத்தை விசுவாசிக்கிறேன்னா அந்த வார்த்தை படி நடக்க முயற்சிப்பேன். அடுத்தது அர்ப்பணித்தேன் என்றால் என் வாழ்க்கை எதன் அடையாளம், கண்டிப்பாக ஏதாவது ஒரு சின்ன சின்ன ரூபத்தில் என்ன ஆகும்னா கண்டிப்பாக காணும். ஆனால் அதுக்கு பேக்ரவுண்ட் என்னதுங்க, அதுக்கு பேக்ரவுண்ட் இதெல்லாம் நம்ம கரெக்டாக காமிக்கணும்னா பேக்ரவுண்ட் எது, விசுவாசம். அதான் அடுத்து பார்க்குறோம். இது 3வது விஷயம். இப்போ 4வது விஷயம் என்னன்னா, ஏன் நம்ம விசுவாசத்துக்கு சோதனை. கொஞ்சம் கொஞ்சமான விஷயங்கள் பார்த்தாச்சு. ஏன் நம்முடைய விசுவாசத்துக்கு சோதனை. இப்போ உதாரணத்துக்கு வசனம் வாசிச்சிருங்க, வெளிப்படுத்தல் 3:21. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 21வது வசனம். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். இந்த வசனம் என்ன சொல்லுது, நான் என்ன பண்ணியாச்சு, ஜெயம் கொண்டாச்சு. எங்கே இருக்கேங்கன்னா எங்கள் அப்பாவுடைய வலது பாரசத்தில் என்ன இருக்கேன், வீட்டு இருக்கேன். இப்போ இதே போல் ஜெயம் கொள்ளுகிறவள் எங்கே வந்துடலாம், என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட அமரும்படி வந்துடலாம். இப்போ இது போகணும்னா என்ன வைப்பார் தேவன் நமக்கு,
போகணும்னா வைக்கக்கூடியது இதுதான், டெஸ்ட்டு தான். ஆனால் எதில் தான் வைப்பார்? விசுவாசத்தில் தான் வைப்பார். அப்போது நல்ல ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நம்ம ஒரு உதாரணத்துக்கு நம்முடைய சிஇஓ யாரு? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இப்போ அதே இடத்துக்கு தான் என்ன கூப்பிட்றாரு, நம்மளே என்ன பண்ணுறாரு, ஒரு வேலைக்கு கூப்பிட்றாரு. இப்போ நாமளே யார் ஆகணும்? சிஇஓவா மாறணும்னா நம்ம என்ன செய்யணும்? அந்த டெஸ்ட்டில் நம்மளால் தனிப்பட்ட முறையில் ஜெயம் கொள்ள முடியும்னா முடியாது. ஆனால் ஒருத்தர் அந்த இடத்துக்கு என்ன போயிருக்காரு, ஜெயம் கொண்டு போயிருக்காரு. இப்போ அவர் சொல்கிறாரு, பேதுரு சொல்கிறாரு, வசனம் வாசிக்கலாம் பாருங்க. 1 பேதுரு 2:21. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டவருமாய் இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். அப்போ நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கலாம். நம்ம போயிட்டு இருக்கிறோம், அவர் முன்ன போய் அவர் இடத்த பூர்த்தி செஞ்சுட்டாரு. இப்போ நம்ம போயிட்டு இருக்க வாழ்க்கையெல்லாம் எது நம்ம உறுதிப்படணும்னா விசுவாசங்கிற ஒரு விஷயத்தை என்ன பண்ணணும், உறுதிப்படுத்தணும். ப்ளஸ் எதையும் காமிக்கணும், கேரக்டரை என்ன பண்ணணும், காமிக்கணும். யார்? ஒருத்தர் மட்டுமா? கண்டிப்பாக தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் என்ன பண்ணணும்னா கேரக்டர் காமிக்கணும். அதான் இந்த பிக்சர் கூட பாருங்க. ஒருத்தர் என்ன பண்ணிட்டாரு, முன்ன போய் கிரீடத்தை என்ன பண்ணியாச்சு, வாங்கியாச்சு. அடுத்தவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, போயிட்டு இருக்காரு. மூணாவது ஒருத்தர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, போயிட்டு இருக்காரு. அப்போ எந்த அளவு நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசங்கிறதுல நம்ம உறுதிப்படுறோமோ கிரீடத்தை நோக்கி நெருங்கி 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 கேரக்டர் காமிச்சு நம்ம என்ன பண்ணுவோம், அதை அடைவோம். அப்படி அடையும் போது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த சோதனை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா விசுவாசத்தில் ஜெயம் கொள்றது. இந்த 3 விஷயத்தை பார்த்தீங்கன்னா நமக்கு புரிஞ்சிடும் சிம்பிளாக. இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த பாடத்தை இந்த ஒரு 3 விஷயத்தில் புரிஞ்சுக்கலாம். உதாரணத்துக்கு என்ன கொடுத்துட்டாரு, விசுவாசம் என்பது ஒரு உண்மையா இல்லையா? இப்போ இந்த விசுவாசத்தில் தான் தேவன் நமக்கு என்ன வைக்க போகிறாரு, சோதனை வைக்க போகிறாரு. என்ன சோதனை வைக்க போகிறாரு? விசுவாசத்தில் என்ன சோதனை வைக்க போகிறாரு? பாடுகள், கஷ்டங்கள், அதெல்லாம் இல்லை. நல்லா புரிஞ்சுங்க. பாறைங்கிறது விசுவாசம். இந்த விசுவாசத்துக்கு ஏன் சோதனை வைக்கிறாருன்னா கேரக்டர் காமிக்கிறதுக்கு. பாடுகளை ஏன் அனுமதிக்கிறாருன்னா பாடுகள் பட்டு என்ன பண்ணணும், பிரதி தரமாக மறுபடி செய்யக்கூடாது. என்ன கொடுக்கணுமா, கனி கொடுக்கணும். அதான் 3வது பார்த்தீங்கன்னா அந்த சோதனையின் கல்லின் உருவத்தை உருவாவதே குணலட்சணங்கள். இப்போ கல் அடிக்கிறாரு, தச்சன் கல் அடிக்கிறாரு, கீழே ஸ்டாண்டு சரியில்லைன்னா கல் தச்சன் அடிப்பாரா இல்லையா? கல் அடிக்கும்போது அந்த ஸ்டாண்டு சரியில்லைன்னா கல் என்ன பண்ணும், தச்சனால் அடிக்க முடியுமா? முடியாது. அப்போ கல் என்ன பண்ணணும், அந்த ஸ்டாண்டு தான் என்னன்னு பார்த்துக்கலாம். உதாரணத்துக்கு விசுவாசம்னு வச்சுக்கலாம். அந்த விசுவாசத்துக்கு மேலே எது இருக்குது, கல் இருக்குது. இப்போ இந்த கல் அந்த விசுவாசத்துக்கு தக்கதாக தன்னை என்ன பண்ணணும், அமைதியாக வச்சாதான் தச்சன் என்ன பண்ண முடியும், அந்த கல்லை இசைவா அடித்து அந்த ஆலய கற்களில் ஒரு கற்களாக என்ன பண்ண முடியும், மாற்ற முடியும். அதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா குணலட்சணம். அடிக்கும்போது என்ன ஆகும், வலிக்கும், வேதனைப்படும், கஷ்டமான சூழல் உருவாகும், தாங்க முடியாத சூழல் உருவாகும். ஆனால் எழும்பி பொங்கி எழுந்துட்டோம்னா எதை காமிக்க முடியாது, குணலட்சணங்களை காமிக்க முடியாது. அப்போ ஒரு அடிப்படையான ஒரு பேஸ்மெண்ட்டே நம்முடைய புது சிருஷ்டிக்கு எதுதான்னு பார்த்தீங்கன்னா விசுவாசம்தான். அந்த விசுவாசத்தில் தான் நமக்கு சோதனை. சோதனையில் என்ன பண்ணக்கூடாதுன்னா கத்தக்கூடாது, கதறக்கூடாது. அப்படி கத்தாமல் கதறாமல் இசைவா அதுக்கு நம்மளை ஒப்பு கொடுத்து அமைதியாக இருந்துட்டோம்னா நமக்குள்ளேருந்து எது வெளிப்படும்னு சொல்கிறாருன்னா எது, தேவன் எதிர்பார்க்குற குணலட்சணங்கள் எனக்குள்ள வெளிப்படும். அப்படி வெளிப்பட்டுன்னா அன்புக்குரிய சகோதரர்களே விடுவானா? ஒருவேளை நம்ம கேரக்டர் காமிக்கிறோம், விடுவானான்னு கேட்டால் கண்டிப்பாக சாத்தான் என்ன பண்ண மாட்டான், விட மாட்டான். அப்படின்னா இதை நம்ம காமிக்க முடியாமலும் தடுமாறுறோம்னா நம்மளை சுற்றி யாருடைய செயல்பாடு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அன்புக்குரிய சகோதரர், நானானாலும் சரி யாரானாலும் சரி சாத்தானுடைய செயல்பாடு இருக்கிறதுனால இந்த ஒரு வளர்ச்சி அடைய நம்மளை என்ன பண்ண மாட்டோம்னா விடவே மாட்டோம். அன்புக்குரிய சகோதர சகோதரர், இதை யார் புரிஞ்சுக்கணும்னா நாம் ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கிட்டு நம்ம எதில் உறுதியாக இருக்கணுமோ அதில் உறுதியாக இருந்து கனிகளை கொடுக்க பிரயாசப்பட்டோம்னா எந்த ஒரு என்ன இருக்காது, தேவன் எதிர்பார்க்கிறது மாறா நம்மளால் எதுவும் காணிக்க மாட்டோம்னா எந்த விஷயங்களும் காணிக்க மாட்டோம். நல்ல கிரியைகளை நம்ம என்ன பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா அதான் வசனம் வாசிக்கலாம் பாருங்கள். கலாத்தியர் 5:17.
கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது. உண்மையா இல்லையா? மனசறிஞ்சு யாருக்கும் விரோதமா யாரும் என்ன பண்ணாது, ஒரு புது சிசி என்ன பண்ணாதுன்னா செயல்படாது. அப்படி செயல்படாம நம்மளை ஒரு விஷயம் கண்ட்ரோல் பண்ணுதுன்னா அது யார் தான்? அது யார் தான்? காமிக்கக்கூடிய இடத்துல நம்மளால கேரக்டர் காமிக்க முடியல, விசுவாசத்துல தடுமாறுறோம்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, புது சிஷ்யம் காரணம் கிடையாது, விசுவாசமும் காரணம் கிடையாது. எது காரணம்? நம்முடைய மாம்ச பலவீனமும் அதை ஒரு வேளை சாத்தானுடைய கண்ட்ரோல்ல இருந்துட்டா தேவன் எதிர்பார்க்குற விஷயங்களை நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா, அப்போ இந்த பலவீனம் நமக்குள்ள இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக என்ன ஆகும்னா இருக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்போ இப்போ நம்ம இந்த சூழ்நிலை, இப்படிப்பட்ட சூழலில் நம்ம என்ன செய்யணுங்கிறத இப்போ ஒரு பாயிண்ட் போட்டுன்னு பாருங்க. உதாரணத்துக்கு ஒருவர் என்னை அடித்தால் நான் என்ன செய்ய வேண்டும், நமக்கு சத்தியம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு மறுகணத்தை என்ன பண்ணு, திருப்பி கொடு. இதுதான் நமக்கு சத்தியம் சொல்லக்கூடியதான ஒரு வாழ்வாதாரமான வழி. அந்த இடத்துல எந்த ஆப்போசிட்டாக நம்ம எதுவுமே செய்யறதுக்கு நமக்கு என்ன கிடையாதுன்னா அனுமதியோ கிடையாது. அப்போ அன்பின் பிரமாணம் சொல்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கணத்தில் ஒன்று அறிஞ்சா மறு கணத்தில் நீ என்ன பண்ணு. அடுத்தது, ஒருவர் என்னை தூசித்தால் நான் என்ன செய்யணும், அவரை குறித்து நான் என்ன பண்ணக்கூடாது. இதுதான் அவருக்கு நாம காட்டுற அன்பு, சத்தியத்தில் நாம வளர்ற வளர்ச்சி. ஒருத்தரை ஒருவேளை அறியாம செய்யலாம், அறிஞ்சு செய்யலாம், அது தேவன் சித்தம். ஆனால் அதுக்கு எதிரடையா நாம செய்யட்டா அன்புக்குரிய சகோதரர், அன்பில் வளர்ச்சி அடைனா இதுதான் நமக்கான வழி. இதை நாம செஞ்சோம்னா நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சி என்ன ஆகும், தனிப்பட்ட முறையிலும் சரி ஐக்கியத்திலும் சரி என்ன ஆகும்னா வளர்ச்சி அடையும். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு என்னை பற்றி புறங்கூறினா நான் என்ன செய்யணும், இது ப்ராக்டிக்கலாக உள்ள விஷயம். நான் அவங்கள பற்றி என்ன பண்ணக்கூடாது. இதுதான் அன்பு. இந்த அன்பை ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணணும், காமிக்கணும் அன்புக்குரிய சகோதர சகோதரி. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒருவர் என்னில் அன்பாக இல்லை, நான் என்ன செய்யணும், நான் அன்பு காமிக்கணும், அவ்வளோதான். இப்போ ஒருத்தர் என்கிட்ட அன்பு இல்லைன்னா நான் அன்பு காமிக்கணும், அவ்வளோதான். அடுத்தது, ஒருவர் என்னை பார்த்து முறைத்து கொண்டே இருக்கான்னு வச்சுங்க, ஒரு உதாரணத்துக்கு போட்டிருக்கேன், யாரையும் நான் அவரை பார்த்து என்ன பண்ணக்கூடாது, அவ்வளோதான். இதுதான் அன்பு. அன்புக்குரிய சகோதரர், இந்த வகையில் நாம் ஒவ்வொருவரும் வளர்ச்சி அடைஞ்சிட்டோம்னா, இவர் பார்க்குறாருன்னா காரணம் யார், தேவன் அனுமதிக்கிறாரு. இவர் பேசுகிறாருன்னா யார் அனுமதிக்கிறார், தேவன் அனுமதிக்கிறாரு. இப்படி ஒரு சம்பவம் நடக்குதா, யார் அனுமதிக்கிறார், தேவன் அனுமதிக்க, அவ்வளோதான். எதிரடையா நம்மளால போகாது. ஏன் போன, என் விசுவாசம் யாரை சார்ந்திருக்கு, தேவனை சார்ந்தும் கிறிஸ்துவை சார்ந்தும் இருக்கிறதுனால நம்மளால அதுக்கு பதில் கொடுக்க நினைச்சாலும் முடியாது. அப்படி ஒரு வேளை வளர்ந்துட்டோம்னா அன்புக்குரிய சகோதரர் சகோதர அன்புல நம்மளை அடிச்சு கேட்கு யாரும் என்ன கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒருவர் என்னோடு பேசவே இல்லை, முடிஞ்ச வரைக்கும் நாம பேச என்ன பண்ணலாம், அதுதான் அன்பு. ஒருவேளை எனக்கு நிறைய தகுதிகள் இருக்கு, சில சகோதரர் நிறைய தாளந்து இருக்கு, வாய்ப்பு கிடைக்கல, என்ன செய்யலாம், அதுக்கான சேவையை சூழலை யார் உருவாக்கி தருவா, தேவன் உருவாக்கி. இதுதான் தேவனையும் கிறிஸ்துவையும் நாம் கொண்டிருக்கிற விசுவாசத்தின்படியான வாழ்க்கை. இது ஒருத்தர் வாழ்ந்தா போதுமா, 2 பேர் வாழ்ந்தா போதும்லாம் கிடையாது. பதிலுக்கு பதில் செய்யாமல் இருந்துட்டாலே அன்பு ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும், வெளிப்படும். அப்படி ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ளே இருந்த அன்பு வெளிப்படுதுன்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரே, நம்முடைய வாழ்க்கையில் எது பிரதிபலிக்குது, தேவனுடைய சித்தம் பிரதிபலிக்குது. இதை தான் அப்போஸ்தலனாகிய பேதுரு அவருடைய சீசனுக்கு சொல்கிறாரு, விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. அப்படின்னா என்ன போராட்டம் வர வாய்ப்பு இருக்குது, கெட்ட போராட்டம் புது சிசிக்கு என்ன இருக்குது, வாய்ப்பு இருக்குது. அப்போ சொல்கிறாரு, நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றி. அப்போ நல்ல போராட்டங்கிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காமிக்கக்கூடிய கேரக்டரு வெளிப்படும். அப்படி வெளிப்படும் போது ஆட்டோமேட்டிக்காக தேவனுடைய சித்தத்தில் அவர் எதுக்காக நம்மளை அழைச்சாரோ அதை நம்ம என்ன பண்ணுவோம். அதுக்கு நம்ம கையில் இருக்க வேண்டியது ஒரே விஷயம்தான். நாம தான் யாருன்னு பார்த்தோம்னா கிறிஸ்துவின் போர் வீரர்கள். அப்போ போர் வீரர்கள் கையில் ஏன் கேடயம்ங்கிற விசுவாசம் கேடயத்தை வச்சுருக்கணும்னா, நமக்கு எதிராக வரக்கூடிய அக்னி அஸ்திரங்களை எல்லாம் என்ன பண்ண, எதை வச்சு தான் ஜெயிக்க முடியும்னா, விசுவாசத்தை வச்சு தான் என்ன பண்ண முடியும், ஜெயிக்க முடியும். இது வசனம் கிடையாது, நீ சொல்கிற ஆலோசனை என்ன கிடையாது, வசனம் கிடையாது. நீ சொல்கிற விஷயம் என்னது தப்பு, இதை நான் என்ன பண்ண மாட்டேன், ஏற்றுக்கணும். ஏன்னா நான் யாரை சார்ந்திருக்கிறேன், தேவனையும் கிறிஸ்துவை சார்ந்த. அவங்க என்ன சொல்கிறாங்க அதை மட்டும் தான் நான் என்ன பண்ணுவேன், நம்புவேங்கிறத. அதான் சொல்கிறாரு,
பொல்லாங்கனையும் அக்னி அஸ்திரங்களை எல்லாம் அவிழ்த்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடயத்தை பிடித்து கொண்டவர்களாக நில்லுங்க. நம்மளால் யார் ஜெயிக்கும்? சாத்தான் என்ன பண்ணிடுவான்னு பார்த்தீங்கன்னா, தெரிச்சு என்ன பண்ணிடுவான்? ஓடுவான். அப்போ சாத்தானே எதிர்த்து ஜெயிக்கக்கூடிய ஒரு திராணி எதுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தேவன் மேலேயும் கிறிஸ்து மேலே நாம் வச்சிருக்கிறதான விசுவாசம். அந்த விசுவாசத்துக்கு அவ்வளோ வல்லமை இருக்குது. கேரக்டர் காமிக்க முடியும். சாத்தானை ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணோம்னா அவ்வளோ. இப்போ சீசனுக்கு சொன்னார் இல்லையா ஒரு விஷயம், விசுவாசத்தை காத்துக்கொள்ள நித்திய ஜீவனை பற்றி கொண்டு சொன்னார்ல. இப்போ அவர் அப்போ சொன்ன பவுல் அவருக்கே அவர் எப்படி சொல்கிறாருன்னா, வசனம் வாசிக்கணும் பாருங்க. 2 தீமோத்தேயு 4:7. 2 தீமோத்தேயு 4:7. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இங்கே எதையாவது நான் கேரக்டரை காமிச்சிட்டேன், அதை காமிச்சேன், இதை ஏதாவது வெளிப்படுத்துறாரா? எதை காமிச்சிருக்காரு அப்படின்னா அதுக்குள்ளே எல்லாமே என்ன ஆயிட்டு? சகலம் தேவன் எதிர்பார்க்குற எல்லாத்தையும் அவர் என்ன பண்ணியாச்சு? செஞ்சு முடிச்சுட்டு சொல்கிறாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன். எதை காத்துக்கொண்டேன்? விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். யார் மேலே வச்ச விசுவாசம்? என் தேவன் மேலேயும் கிறிஸ்து மேலேயும் வச்ச விசுவாசத்தை நான் காத்துக்கொண்டேன். ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். அப்படி எப்படி காத்துக்கொண்டாருன்னா ஒரு லிஸ்டே போடுறார். 2 கொரிந்தியர் 10 22 விஷயம் போடுறாரு. கப்பர் சேதம், சகோதரர் நடந்த யூதர்கள் மத்தியில் நடந்த விஷயங்களை குறித்து அவருக்கு எதிராக நடந்த 22 விஷயங்களை கொடுத்துருக்காரு. இங்கே எங்கேயாவது எதிரடை பேசினாரா? எங்கேயாவது ஏதாவது ஆக்ரோஷமாக வெளிப்படுத்தினாரா? இல்லை. ஏன் இல்லை? அவர் எதை உறுதிப்படுத்தியிருக்காரு? நீ என்ன வேணாலும் பண்ணு, எனக்கு அதை பற்றி என்ன கிடையாது, கவலையே கிடையாது. நான் யாரை நம்பி வாழ்ந்துட்டு இருக்கேன்? தேவனையும் கிறிஸ்துவையும் நம்பி நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். உங்களால் என்ன பண்ண முடியும்? இந்த மாம்சத்தை வேணும்னா கொல்ல முடியும். ஆவியும் மாம்சத்தையும் சேர்த்து கொல்ல வல்லவருக்கு உங்களால் என்ன பண்ண, அவர் தர நினைக்கிறத உங்களால் என்ன பண்ண முடியாது? எதுவுமே பண்ண முடியாதுங்கிறது உறுதியாக இருந்து தான் சொல்கிறாரு. விசுவாசம் என்னும் பாறைக்கு மேலே நின்று வாழ்ந்த கேரக்டர் தான் இவ்வளவு. இப்போ இவர் தான் யாருங்க? நம்முடைய அப்போஸ்தலன். அதான் சொல்கிறார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணுங்க? எதை காத்து கொண்டிருக்காரு? நல்ல போராட்டம் போராடி விசுவாசத்தை காத்து கொண்டு நமக்கு கொடுக்குறாரு. நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன், நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணுங்க? கிறிஸ்துவை. இப்போ சொல்கிறாரு, இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக என்ன பண்ணப்பட்டிருக்கு? வைக்கப்பட்டிருக்கு. அப்போ ஒரு நீதியின் கிரீடத்தின் உறுதியை எதன் அடிப்படையில் தான் நம்ம உறுதிப்படுத்த முடியும்னா, விசுவாசம் ப்ளஸ் அதன் மூலமாக வரக்கூடிய கிரியை கேரக்டரை வெளிப்படுத்தினா மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்? இப்போ சொல்லுங்கள், கேரக்டர் காமிச்சாகணுமா வேண்டாமா? கேரக்டர் காமிக்காம அன்பின் பிரமாணத்தை ஒரு புது சிருஷ்டி வெளிப்படுத்தாம அதுக்கு விசுவாசம் என்னும் ஃபவுண்டேஷன்லேருந்து நம்ம அதை வாழ்ந்து காமிக்காம அன்புக்குரிய சகோதர எந்த பலனும் நமக்கு இல்லை. அப்போது 5வது விஷயத்தை மட்டும் ஷார்ட்டாக பார்த்து முடிச்சிடலாம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் வெளிப்படுத்தல சொல்கிறார் 3:15-16. குளிரும் அல்ல அனலும் அல்ல, நீ குளிராயாவது அனலாய இருந்தாயானால் நலமாக இருக்குங்கிற விஷயத்த எதன் அடிப்படையில் சிம்பிளாக சொல்கிறாருன்னா, இதை மட்டும் வாசிச்சுங்க. கர்த்தர் முதலில் அவருடைய கிரியைகளை கவனிக்கிறார். ஒருவருடைய விசுவாசம் வாயினால் மட்டுமல்ல கிரியைகளினால் வெளிப்பட வேண்டும். விசுவாசத்தோடு கூட அதன் கிரியைகளை அதன் உண்மையை நிரூபிக்கின்றன. அப்போ விசுவாசத்தோடு அதன் கிரியைகள் நிரூபிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். யாருன்னா கடைசி காலத்தில் எந்த சபையில் வாழ்ந்துட்டு இருக்கோம்? லவோதிக்கியா சபையில் வாழ்ந்துட்டு இருக்கவங்களுக்கான விஷயம். அடுத்த குளிர் என்பது தேவனுடைய சத்தியத்தை எந்த உரிமையும் கோராத நிலை. ஒரு என்ன சொல்றது, அதுக்கான ஒரு முக்கியத்துவம் கொடுக்காத ஒரு நிலையை தான் குளிர்ங்கிறத சொல்றாரு. அனல் என்பது தேவனிடத்தில் முழு இருதயம் அன்பும் பக்தியும் அர்ப்பணிப்பும் கொண்ட நிலை. இது ரெண்டுமே எங்க இருக்காதுன்னு சொல்றாரு. லவோதிக்கியா சபையில குறைப்பட்டு இருக்குன்னு சொல்றாரு. அடுத்த சொல்றாரு, லவோதிக்கியா சபையின் மிகப்பெரிய குறை தேவனுக்கு எதிராக இருப்பதல்ல. நல்லா புரிஞ்சுக்கலாம், தேவனுக்கு எதிராக இருப்பதல்ல, தேவனுக்காக முழுமையாக இல்லாதது வெளிப்புற கிரியைகளும் மீது நடவடிக்கைகளும் இருந்தாலும் கிறிஸ்துவுக்கான முதல் அன்பு, சத்தியத்திற்கான சூடான வைராக்கியம், முழு அர்ப்பணிப்பு ஆகியவை குறைந்திருந்தன. அதனால் தான் நீ குளிரும் அல்ல அனலும் இல்லைன்னு சொல்லிட்டார். அவங்க என்ன இல்லை, ஆவியின் கனிகளே வெளிப்படாத ஒரு சூழ்நிலை எங்க ஆகுனா இருக்கு. வசனம் நமக்கு தெரியும். அநேகருடைய அக்கிரமம் மிகுதியாவதுனாலே அநேகருடைய அன்பு தணிந்து. ஏதோ ஒரு வகையில் நம்ம பார்க்குற விஷயங்கள் தவறாக இருக்கிறதுனால நம்மளால் காமிக்கக்கூடிய கிரியைகளை மற்றவங்கள்ட்ட என்ன பண்ண முடியலை, காமிக்க முடியலை. ஆனால் காமிச்சே தான் ஆகணும், அதில் வளர்ச்சி அடைஞ்சே தான் ஆகணும்.
வளர்ச்சி அடையாமல் நாம் எதுக்கு முன்குறிக்க மாட்டோமோ அந்த நிலைக்கை நம்மளால் அடையவே முடியாது. அதான் இன்னொரு விஷயத்த சொல்கிறாரு, என்ன கொடுக்குறாருன்னா, விசுவாசம் அதிகரிக்கும் பொழுது தானாகவே கிரியைகள் பூரணப்படுகிறது. அவ்வளோ சிம்பிள், அவ்வளோதான். எந்த அளவுக்கு விசுவாசத்தில் நான் விசுவாசங்கிறது வேற எதுவும் இல்லை, தேவன் மேலேயும் கிறிஸ்துவ மேலேயும் வச்சிருக்கிற அந்த நம்பிக்கை தான் ஆணித்தரமான விசுவாசம். அதில் ஒரு புது சிசு எந்த அளவுக்கு வளருதோ, வளர்ச்சியில் எந்த அளவுக்கு அவங்கள சார்ந்த நம்பிக்கையோடு வாழுதோ, அவங்கள்ட்ட கிரியை என்ன ஆகுமா? பூரணப்படும். அவ்வளோதான். ஒருவேளை பூரணப்படலைன்னா நமக்கு தெரிஞ்ச ஊமை என்ன ஊமை? இங்கே பேசுகிற விஷயமே இதுதான், விசுவாசம்தான். ஒருவேளை நல்ல கனி கொடுக்கலன்னு என்ன பண்ணிடுவார்? அதான் கீழே பார்க்குறோம், என்னில் நிலைத்திருங்கள், நான் உங்களில் என்ன பண்ணுவேன்? நிலைத்திருப்பேன். என்னில் நிலைத்திராமல் உங்களால் என்ன பண்ண முடியாது? எதுவுமே செய்ய முடியாது. அங்கே பார்த்தோம்ல வசனம், யோவான் 14:12 என்ன பார்த்தோம்? என்னில் விசுவாசமாக இருக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை மாத்திரமல்ல, அதற்கு மேலான கிரியைகளை என்ன பண்ணுவான்? செய்வான். அப்போ இங்கே சொல்கிறாரு, என்னில் நிலைத்திருக்கால் நான் உங்களால் என்ன பண்ண முடியாது? ஒன்றுமே செய்ய முடியாது. அப்போ கிறிஸ்து மேலே எந்த அளவுக்கு விசுவாசத்தோடும் அதை தான் தேவனோடு இருக்கமோ, நம்ம இன்னும் அதிக கனிகளை என்ன பண்ண முடியும்? கொடுக்க முடியும். அப்படி நம்ம கொடுக்க முடியலைன்னா, என்னில் கனி கூடாது இருக்கிற கொடி எதுவோ, இயேசு சொல்கிறார், என்னில் கனி கொடுக்காத கொடி எதுவோ அதை தேவன் என்ன பண்ணுவார்? அப்போ இதுக்கு என்ன ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா, அத்திப்பாரா ஊமை. கனியோடு எதிர்பார்க்குறாங்க, கனியில் என்ன பண்ணிட்டாரு? நீ இனிமேல் கனியே கொடுக்காதபடிக்கு தவிச்சிட்டார். அதான் பார்க்குறோம், நாம் காணும் கிரியைகளுக்கு யாருக்கா நம்ம காமிக்கக்கூடிய கிரியைகள் யாருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு கிரியைகள் தேவனுக்காக அல்ல, நம்முடைய குணாதிசயத்தை வளர்த்தி கொள்வதற்கு, நம்முடைய கேரக்டரை டெவலப் பண்ணுறதுக்கு தான் குணாதிசயம். அதான் சொல்கிறாரு, மரம் உயிரோடு இருக்கிறதா, அதன் கனியை பார்த்து என்ன பண்ணலாமா? அறியலாம். விளக்கு எரிகிறதா, அதனுடைய வெளிச்சத்தை பார்த்து என்ன பண்ணலாம்? அறியலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, விசுவாசம் உயிரோடு இருக்கிறதா, அதன் கீழ்ப்படிதல், அன்பு, பொறுமை, பரிசுத்த வாழ்க்கை போன்றவற்றை குறித்து அடையலாம். ஒருவேளை நம்ம விசுவாசம் இல்லாமல் அன்புக்குரிய சகோதர சகோதரர் ஆலயம் கட்டிகிட்டே இருந்தோம், இங்கே வசனம் சொல்லுது, நாளானது அதை என்ன பண்ணும்? விளங்க பண்ணும். ஒருவேளை அந்த விசுவாசத்தின் மேலிருந்து அந்த ஒரு கிரியைகள் காமிக்கப்படலைன்னா அந்த கிரியைகளுக்கு எந்த வேலையுமே கிடையாது. தேவனை சார்ந்து கிறிஸ்துவை சார்ந்து காட்டாத விசுவாசத்துக்கு கிரியைக்கு வேலையே இல்லை. அது என்ன எப்படி போட்டுனா, இது வைக்கோல் மரம் கொண்ட காரியங்களை குறித்து கட்டப்படும்போது அக்னி வரும்போது என்ன ஆயிரும்? வெந்து போயிடும். அப்போ மரம், புல், வைக்கோல் என்றால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மனித பாரம்பரியமான செயல்பாடுகள், சுயத்தோட்டமாக செய்யக்கூடிய விஷயங்கள், இதெல்லாம் என்ன ஆயிரும்னா தேவனுடைய சபையில் நமக்கு ஆகாத விஷயம்னு சொல்கிறார். அடுத்து கீழே ஒரே ஒரு விஷயம் பார்க்கலாம், இதை மட்டும் ஒரு வாசியம். இதான் பார்த்தோம்ல, கொலைசேரில் 4 வசனம் பார்க்க போகிறோம்னு சொன்னோம். ஆதார வசனம் 6, அடுத்த 2 வசனம் பார்த்தோம். இப்போ 8வது வசனம் வாசிங்க. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். லௌகிக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். அப்போ சரியா சொல்லிட்டாரு. இதில் தான் நம்ம குறைபட போகிறதுக்கு, நமக்கு ஒருவர் மூலமாக நமக்கு அன்பு, நம்மளை பார்த்து ஒரு அன்பு வருதுனாலே அந்த அன்பு எதை நோக்கி தான் வருதுன்னா நம்மளோட விசுவாசத்தில் குத்துறதுக்கு தான் அது வரும். அதை நம்ம சரியாக புரிஞ்சிக்கல, சரியாக நம்ம சத்தியத்தின்படி நம்ம அதை யூகிக்கலைன்னா கண்டிப்பாக அங்கே விசுவாசத்துக்கு என்ன ஆகிறோன்னா குறைச்சல் வந்துடும். நம்மளால் மேற்கொண்டு தேவன் எதிர்பார்க்குற கிரியைகளை என்ன பண்ண முடியாது? காமிக்க முடியாது. அதுதான் இன்னொரு இதில் பாருங்க, தத்துவங்கள் மூலமாகவும் வஞ்சனையான கருத்துக்கள் மூலமாகவும் ஒருவனும் உங்களை அடிமையாக பிடித்து கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். அடுத்த சொல்கிறாரு, அது மனித பாரம்பரியங்களையும் அது உலகத்தின் அடிப்படை காரியங்களைத்தான் சார்ந்திருக்கின்றன, அது கிறிஸ்துவின் போதனைகளை சார்ந்த விஷயங்கள் கிடையாது. அப்போ கிறிஸ்துவை சார்ந்த விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். மூளைக்கு தலைக்கல் யாருங்க? இது இந்த ஃபவுண்டேஷன் எதுதான்? விசுவாசம். அப்போ அந்த தலைக்கு யார் தான்? கிறிஸ்து தான் தலையாக இருக்கிறாரு. அதுக்கு மேலே அப்போஸ்தலர்கள், அதுக்கு மேலே யார்? அவருடைய பின்னடியார்கள். இப்போ நம்மளும் அங்கே தான் என்ன ஆகணும்? போகணும். இப்போ நம்மளும் அங்கே தான் போகணும்னா நம்ம எதை காமிச்சு ஆகணும்? விசுவாசம் இல்லாமல் தேவன் அனுமதிக்கிறார் ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதற்கு இசைவான கேரக்டரை நம்ம காமிக்கலைன்னா நம்ம அன்பில் பூரணப்படவே முடியாது. அப்படி பூரணப்படாமல் அந்த கற்களில் ஒரு கற்களாக நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா மாற முடியாது.
அப்போ எதை கண்டிப்பாக காமிச்சாங்கன்னா இப்போ தான் பேதுரு சொல்கிறாரு. இதை மட்டும் ஒன்று வாசிச்சுருங்க சிஸ்டர். 2 பேதுரு 1:5-8. 2 பேதுரு 1:5-8. இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும், தைரியத்தோட ஞானத்தையும், ஞானத்தோட இச்சையடக்கத்தையும், இச்சையடக்கத்தோட பொறுமையையும், பொறுமையோட தேவபக்தியையும், தேவபக்தியோட சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. இவ்வளவு நேரம் பார்த்த பாடம் இந்த வசனங்கள் தான். அப்போ முதல்ல எதை கொடுக்குறாங்க? அங்கே 7 பாயிண்ட் வருது. 7வது பாயிண்ட் தான் எது வருது? அன்பையும் சகோதர சிநேகத்தையும் அன்பை என்ன பண்ணுங்க? கூட்டி வாங்க. இதையெல்லாம் செய்யாம நம்மளால இந்த உண்மையில சொல்றேன், தேவன் எதிர்பார்க்கக்கூடிய அன்பை நம்மளால தேவன் எதிர்பார்க்குற மாதிரி நம்மளால காமிக்கவே. அப்படி நம்ம காமிக்கணும்னா விசுவாசம், தைரியம், ஞானம், இச்சையடக்கம், பொறுமையோட தேவபக்தி, இதையெல்லாம் நம்ம காமிச்சு வளர்ச்சி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு படிநிலை. அன்புக்குரிய சகோதரர், விசுவாசங்கிறது ஒரு படிநிலை, ஞானம்ங்கிறது ஒரு படிநிலை. இப்படி ஒவ்வொரு படிநிலையும் நான் அடைஞ்சு போய் தான் எதை உறுதிப்படுத்த முடியுமா, எதை நம்மளால் உண்மையாக காண்பிக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா சகோதர சிநேகத்தையும். இதுக்கு நம்ம முயற்சிக்கணும். இதை கண்டிப்பாக நம்ம ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணி தான் ஆகணும், காமிக்கணும். இதை காமிக்காமல் அன்பில் பரிபூரணம் அடையாமல் தேவ சமூகத்துக்கு ஒருத்தரும் என்ன பண்ண முடியாது. அப்போ அதுக்கு நமக்கு ஊக்கமாக இருக்கிறது தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா விசுவாசம். அதான் பார்க்குறோம். இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் எது பெருசு? ஏன் முதல்ல அன்பு சொல்லலை? ஏன் முதல்ல விசுவாசம் நம்பிக்கைன்னு சொல்கிறாரு? நம்ம மரித்து உயிரோடு எழும்பும்போது எதுதான் அங்கே முன்னாடி நிற்கணும்? அன்பு தான் நிற்கும். விசுவாசம் இருக்காது, நம்பிக்கையும் இருக்காது. அது நம்ம வாழ்கிற காலத்தோடய முடிஞ்சு போயிடும். விசுவாசம் நம்பிக்கையும் மறுஜென்ம காலத்தில் என்ன கிடையாது, தேவை கிடையாது. நம்ம கண்கூட தேவனின் கிறிஸ்துவ என்ன பண்ணிடுவோம், தேவனுக்கு சித்தமானால் பார்த்துருவோம். ஆனால் எது இருக்கணும்னா நம்ம கூட அந்த தேவன் எதிர்பார்க்கக்கூடிய அன்பு இருக்கணும். அதை இங்கேயே நம்ம வளர்க்கணும். இங்கேயே அதில் பூரணத்தன்மை அடைகிறதுக்கு தக்கதாக நம்ம ஓட்டம், நம்முடைய செயல்பாடு, நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். அதுக்கு நம்ம காமிக்கக்கூடிய விஷயம் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா அன்பு, அவர் மேலே கொண்ட நம்பிக்கை. இதை மட்டும் நம்ம சார்ந்து வாழ்ந்தோம்னா அன்புக்குரிய சகோதர சகோதரி, சகோதர அன்பை குறித்து நம்ம யாரும் சொல்லித்தர வேண்டிய அவசியமே கிடையாது. அதுக்கு நம்ம செய்யக்கூடிய விஷயம் தனிப்பட்ட வாழ்க்கையில் வளர்ச்சி. அந்த வளர்ச்சி தான் நம்மளை என்ன பண்ணோம்னா ஒருவரும் குறை சொல்லாத ஒரு அன்பை நம்மளால் என்ன பண்ண முடியும்னா காமிக்க முடியும். அந்த அன்பு தேவன் எப்படி பார்ப்பார்னா ஒரு பூரிப்படைந்த நிலையில் என்ன பண்ணுவார்னா பார்ப்பார். அதை காமிக்கணும். திரும்ப சொல்கிறேன், அந்த பரிபூர்ண அன்பை நாம் காமிக்காமல் எந்த ஒரு பிரயோஜனமும் நமக்கு இல்லை. அப்போ ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கலாம். ஒரு புது சிசுடைய வாழ்க்கையை வாழ்வா சாவாங்கிற தீர்மானிக்கக்கூடியதே இதுதான் பார்த்தீங்கன்னா விசுவாசம் தான். இதுக்கு மேலே நின்று நம்ம கெட்டணும்னா ஆட்டோமேட்டிக்காக அது என்னன்னா தேவன் எதிர்பார்க்கக்கூடிய ஆவியினுடைய கனிகள் நமக்குள்ளேருந்து வெளிப்படும். அதை வெளிப்படுத்தி தான் ஆகணும். ஏன்னா டெஸ்ட்டு வச்சுக்கிட்டே தான் இருப்பார், சோதிச்சுட்டே தான் இருப்பார். அந்த சோதனை எந்த அளவுக்கு நம்மளை மெருகூட்டுதோ அந்த மெருகூட்டத்தில் தான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நமக்கான டெஸ்ட்டு. ஸோ அதில் ஜெயங்கொள்ள நாம் இன்னும் விசுவாசத்தில் உறுதிப்பட, அந்த விசுவாசம் நம்மளை இன்னும் அதிகமான ஆவியின் கனிகளை ஒருவருக்கொருவர் வெளிப்படுத்தத்தக்கதாக தேவன் தாமே நம்மளை வழிநடத்துவாராக. பெருமையோடு கேட்ட நாம் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக.